ஜஸ்டி நம்ம ஒரு காஃபி போலாமா அப்படின்னு சூர்யா சார் கூப்பிடுறேன். காஃபி கூட வேணாம், உங்க வீட்டுக்கு தண்ணி கேனாலும் போட வரேன்ட்டு நான் போயிடுவேன். செலிப்ரேட் பண்றதுக்கு மட்டும் ஃபேன்ஸ் கிடையாது, அவர் செஞ்சதை வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்றதுக்கும் ஒரு ஃபேன்ஸ் தேவைப்படுவாங்க. 24ல ஆத்ரேயாவோட கெட்டப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஆத்ரேயா ரசிச்சிருக்கீங்க. ஸ்மோக்கிங் சீனோ ட்ரிங்கிங் சீனோ இல்லாமையோ வில்லன் கேரக்டர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல வந்தாலே அந்த பயத்தை வந்து கொண்டு வர ரொம்ப இன்ஸ்பைரிங்கா. நான் மௌனம் பேசியதை தாங்க சொல்லுவேன். இந்த மூவில இருந்து அவரோட அந்த இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா பிடிக்கும். அந்த மேனரிசம்ஸ், பொலிட்டிக்கல் சைடும் இருக்கு, சினிமா சைடும் இருக்கு. அவர் வந்து நிறைய மக்களுக்கு குரல் கொடுக்கும் போது எல்லா பார்ட்டிக்கிட்டேயுமே பிரச்சனை. உன்னை நினைத்துலலாம் வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க. எதுக்கு ஏமாத்துறீங்க? என்ன கேட்டீங்கன்னா அகரம் சொல்லுவேன். கார்த்தி சார் சொல்லியிருப்பாரு, பணம் எங்க இருந்து வரும்னு தெரியாது, அண்ணி சொல்லுவாங்க வரும் நம்பி செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது செய்யறதுக்கு அதிகாரம் தேவை கிடையாது. பொலிட்டிக்ஸ்ல வந்து தான் அவர் வந்து அவரோட ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும்னு அவசியம். சூர்யாவுடைய கருப்பு படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது. கருப்பு படத்தோட சக்ஸஸ் மீட்டும் நடத்தி முடிச்சிட்டாங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சூர்யாவுடைய வெறித்தனமான 4 ஃபேன்ஸ் கேர்ள்ஸ் வந்திருக்காங்க. ஜெயஸ்ரீ, லேகா, பிரியா அண்ட் பிரீத்தி, 4 பேரும் வந்திருக்காங்க. சூர்யா பற்றி வெறித்தனமாக பயங்கரமாக பேச போகிறாங்க. அவங்ககிட்ட பேசலாம். ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே, நல்லா இருக்கேன். ஒரே வார்த்தையில் தான் சொல்லணும், சூர்யா ஹீரோவா, க்ரஷ்ஷா, இன்ஸ்பிரேஷனா? வந்து சூர்யா நான் ஃபேனுன்றதை நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கேன். ஸோ அந்த வயசு வந்து க்ரஷ்ஷு அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியாது. எனக்கு டெஃபினட்டாக அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். லேட்டர் நம்ம அடலசன்ஸ் பீரியட் வரும்போது சூர்யா நான் வந்து நல்லா அழகாக இருக்காங்க அப்படின்றது, அது எப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டோ ஒரு ஃப்யூச்சர் ஹஸ்பண்டோ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட். ஸோ அது வந்து அது க்ரஷ்னும் எடுத்துக்கலாம். இல்லை, கேங் லீடராக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி இருந்தாலுமே இவ்வளோ படித்த பொண்ணு மாதிரி இவ்வளோ குணமாக பேசுகிறாங்கல்ல. ஏங்க எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேங்க இப்போ. ஓ அப்படியா? ஓகே. இன்னமும் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலி நான் வந்து லொயலாவில் எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன். நம்ம லொயலாவில் எம்பிஏ எடுத்ததே வந்து சூர்யா நான் வந்து லொயலாவில் படித்தாங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ வந்து ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன், சண்டேஸில் வந்து எம்பிஏஸும். சூப்பர். க்ரஷ்ஷா, ஹீரோவா, இன்ஸ்பிரேஷனா? ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல வந்து ஹீரோவா தான் தெரியும். அப்ப க்ரஷ்லாம் தெரியாது. அப்போ வந்து எனக்கு அப்ப இப்ப crush ஆ? சிங்கம். இப்போ வந்து இன்ஸ்பிரேஷன், அப்போ வந்து ஹீரோ. க்ரஷ்ன்றது வந்து அது வந்து ஆல்வேஸ். ஆனா நம்ம எல்லார்கிட்டயும் சொல்றது எப்படி சொல்லணும்னா, அப்போ எனக்கு சின்ன வயசுல என்ன ஞாபகம் இருக்குன்னா, சிங்கம் ஆடியோ லான்ச் வந்து இந்த சன் மியூசிக்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ரிப்பீட்டடா போட்டுட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து ஹீரோ இப்போ சிங்கம், இந்த லயன் வருது, சூர்யா வராரு, போலீஸா வராரு அப்படின்ட்டு இருந்தோம். ஆனா இப்ப பார்த்தோம்னா, இப்போ ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் அந்த அகரம் ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் அவர் எப்படின்னா அவர் எப்படி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரோ அந்த மாதிரி எல்லாருக்குமே மோட்டிவ் பண்றாரு. சோ அந்த வகையில இப்போ வந்து இன்ஸ்பிரேஷன் தான். படிச்சவன் தான்டா. ஆமா. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு காக்க ஸ்டார்ட் பண்ணேன், அப்பா கூட்டிகிட்டு போனார் படத்துக்கு. அதுக்கப்புறம் அயன்லேருந்து நல்லா தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ ஜோதிகாவை ஃபீல் பண்ணீங்களா, தமனாவா ஃபீல் பண்ணீங்களா? அப்படி கிடையாது, நான் வந்து என்றைக்குமே க்ரஷ்ஷாக பார்த்ததே கிடையாது சூர்யா சார். ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவாக பிடிச்சிது, அதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷனாக பிடிச்சிது. ஏன்னா வந்து படிக்க வச்சார் நிறைய பிள்ளைங்களை படிக்க வச்சார். அது வந்து எதிர்பார்க்காத விஷயம். ஏன்னா நிறைய இந்த கால சூழலில் நிறைய பேர் படிக்க வைக்காமல் நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் எல்லா பிள்ளைகளையும் ஒரே போல் பார்த்து படிக்க வச்சார். அது வந்து ஒரு பெரிய விதமான இன்ஸ்பிரேஷன். ஸோ எனக்கு க்ரஷ் கிடையாது, ஹீரோ இன்ஸ்பிரேஷன். அது மாதிரி மற்ற விமனை ட்ரீட் பண்ணுற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோ முதல் ஹீரோவை பிடிச்சதுக்கான ரீசனே அவர் வந்து மற்ற விமன்ஸை ட்ரீட் பண்ணதுக்கான இதுதான். ஒரு சின்ன உதாரணம், ஜோ மேமா இருக்கட்டும், மற்ற கூட கோஸ்டாராக இருக்கட்டும். ஏன் 7ஆம் அறிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ருதி ஹாசன் மேம் கூட நடிக்க சொல்ல அவர் என்ன சொன்னார், ஒரு அண்ணனோட பொண்ணு கூட நடிக்க சொல்ல எனக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு நடிக்கிறப்போ அப்படின்னு சொன்னார். ஜோ மேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னும் அவர் நடிக்க விடுறது அவர் பர்மிஷன் கொடுக்கறத பற்றி கிடையாது. ஆனால் அவர் வந்து அதை வந்து எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு அவங்க ஸ்க்ரீனில் வர ஸ்பேஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர். இல்லை, நீங்களும் ரொம்ப ஒரு பெரிய ஆளு, பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டியாக ஸ்பீச் இருந்தது. தேங்க்யூ. சின்ன வயசுல ஹீரோவா தான் தெரியும். இல்லை, இப்போ வரைக்கும் அப்படித்தானே? இல்ல, இல்லை, இப்போ இப்போ வரைக்கும் inspiration. வயசு தானே? இல்லைங்க, இப்போ நான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுல ஹீரோவாக இருந்தார். எப்படின்னா மௌனம் பேசியது, உன்னை நினைத்துலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்கும் சன் டிவியில் அந்த 3:30க்கு போட்டாங்கன்னா நான் எந்த வேலை இருந்தாலும் அது உட்காந்து பார்ப்பேன். லைக் அந்த அளவுக்கு எனக்கு அந்த மூவிஸ்லாம் பிடிக்கும். அப்புறம் அயன், சிங்கம், லைக் எல்லா மூவியுமே நாங்கள் போய் தியேட்டரில் பார்க்குறது அப்பா கூப்பிட்டு போவாங்க.
அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவர் இந்த மாதிரி அகரம் ஃபவுண்டேஷனில் இது பண்ணுறாங்கன்னு. ஸோ அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். இவங்க சொன்ன மாதிரி தான் வந்து லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு சொசைட்டியில் ஒரு ஹியூமன் எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து அவர் தான். சூர்யாவோட வெறித்தனமான ஃபேன்ஸ் 4 அப்படியே இந்த தீயா பறக்கக்கூடிய ஒரு 4 கேர்ள்ஸுக்குமே சூர்யா க்ரஷும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது, இன்ஸ்பிரேஷன் தான். சூப்பர், வெரி குட். இந்த 4 பேர்கிட்டையும் இந்த பதிலை நான் எதிர்பார்க்கல. வெரி குட், சூப்பர். ஓகே, கருப்பு படம் பார்த்த உடனே உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு வந்து நான் ஆடியோ லான்ச் நாங்கள் போனோம். ஸோ அப்போது சூர்யா சார் ஸ்பீச் வந்து எப்படி இருந்ததுன்னா, லைக் அவருக்கு அந்த பிலீஃப் இருந்தது. எல்லாருக்குமே இருக்கிறது தான், நம்ம சாமி கும்பிட்றது, லைக் ஒருத்தர் மேலே சாமி இறங்குறது, அது சொன்னாங்க. பட் வந்து அது அந்த அளவுக்கு எனக்கு இதுவாக இல்லை. படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஈகர்னஸ் இருந்தது. ஸ்பீச் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா படம் பயங்கரமாக இருந்தது. நாங்கள் ஆக்சுவலி FDFS தான் போனோம். சீட்லேயே இல்லை, நாங்கள் ஆடிட்டு தான் இருந்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல். அவர் வந்ததுலேருந்து படம் முடிகிற வரையும் நாங்கள் ஆடிட்டு தான் இருந்தோம். அவ்வளோ என்ஜாய் பண்ணி நாங்கள் பார்த்தோம் அந்த மூவி. சூர்யாவே கருப்பாவே இறங்கி வந்துட்டாங்க. ஆமாம், அது நாங்கள் பயங்கரமாக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் அப்படியே புல் அரிச்சுது. நாங்கள் நின்று கத்தி அப்படி இருந்தது. அவரை அப்போது கிளைமேக்ஸில் நாங்கள் சாமியாக தான் பார்த்தோம். ஆக்சுவலி கருப்ப சாமியாக போய் நிறைய பேர் தீபம்லாம் காட்டினாங்கன்னு நினைக்கிறேன். கையெடுத்துலாம் கும்பிட்டு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அவர் அப்படி தான் இருந்தார் ஸ்க்ரீனில். அதுக்கு முன்னாடி என்னைக்காவது கருப்பு சாமியை கும்பிட்டுருக்கீங்களா? நாங்கள் சின்ன வயசில் சபரிமலைலாம் போவோம். ஸோ அப்போ அந்த சாமி பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அவர் காவலாக நிற்பார் வீட்டிலேருந்து கிளம்புனப்போ சாமிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன். கருப்பு சாமி கும்பிட்டுருக்கோம். சூப்பர். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கருப்பு படம் பார்த்த உடனே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இனிமேல் யாருனா கம்பேக்குன்னு கேட்பீங்களா, தியேட்டரிக்கல் கம்பேக்குன்னு கேட்பீங்களா, யாருனா டயர் 2ன்னு கம்பேர் பண்ணுவீங்களா, OTT ஸ்டார்னு கம்பேர் பண்ணுவீங்களா, இந்த படம் உங்களுக்கு பதில் கொடுக்கும். மனசுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆர்குமெண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அவனை எவனாவது கேட்பீங்க தலைவனை பார்த்து. அப்படிதான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்து எங்களை பொறுத்த எங்களுக்கு ரெட்ரோ படம் செம படம். எங்களுக்கு செம படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதையே அவங்க வந்து அதை இது பண்ணாங்க. ஆனா இந்த கருப்புன்றப்போ பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரையும் எந்த மாதிரி ஸ்கிரீன்ஸ் எப்படி செட் பண்ணாங்களோ அதே செட் கடைசி வரையும் இருந்தது. இன்னும் போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை வாட்டி ரிப்பீட் வேல்யூஸ் அதிகமாக இருந்தது. சிங்கம் அயன் மாதிரி அந்த ஓல்டு ஏராக்கு எடுத்துட்டு இவ்வளோ நல்லா இருக்கே. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா கருப்பு சாமியை நடிப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. பார்த்தா அவர் வந்து நிற்கிறப்போ ஸ்க்ரீனில் மிரட்டிட்டார். எப்படி இருந்துச்சு ஸ்க்ரீனில் கருப்பு சாமியா? அது வந்து என்ன சொல்றது, வார்த்தையில் சொல்லவே முடியல. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அந்த ஹாப்பினஸ் வந்து எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு போய் படம் பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது. நீங்க சீட்ல உட்காந்துட்டு தான் படம் பார்த்தீங்களா அல்லது? நான் இதுவரையும் ஆடுனது கிடையாது, செலிப்ரேட் பண்ணதுலாம் கிடையாது. நான் போய் படம் பார்ப்பேன் வருவேன், அவ்வளோதான். நான் தியேட்டரில் கத்துனது கூட கிடையாது. இது மாதிரி செலிப்ரேட் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் படம் நான் செலிப்ரேட் பண்ணி டான்ஸ் ஆடி பார்த்தது இந்த படம் மட்டும்தான். கருப்பு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் உங்களுக்கு? எனக்கு வந்து அண்ணாவை ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே வந்து ஓகே, கருப்பு சாமியே வந்து இறங்கிட்டாருப்பா இந்த படத்துல, இதுக்கு மேல அவனால எதுவும் செய்ய முடியாது. சாமி ஆடினீங்களா? சாமியால அருவா வச்சு ஆடினேன். ஐயோ, அந்த வீடியோ வேற எல்லா இடத்துலயும் ட்ரெண்ட் ஆகிட்டு. ஆமா, நான் ரோஹினில அருவா வச்சு ஆடினேன். ஆக்சுவலி அன்னைக்கு நான் நீங்க அருவா வச்சு ஆடினீங்களா? எத்தனை பேர் தெரிச்சு ஓடுனாங்க? ஐயோ அதுதாங்க, நான் பர்சனல் லீவ் வேற போட்டு விட்டு போயிருந்தேன். காலை ரோஹினி ஆடிட்டு இன்டர்வெல்லையே அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு சன் நியூஸ்ல. அது வந்து என் மேனேஜரே பார்த்தாரு, இதுதான் உன்னோட பர்சனல் லீவா அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே வச்சு செஞ்சுட்டாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்கள் ஆஃபீஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் பெரிய சூர்யா ஃபேனு அப்படின்ட்டு. அதனால வந்து ஓகே அப்படின்னா கேங் லீடராக இருக்கும்போது தெரியத்தானே வேணும். அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து இல்லைன்னா லைஃப் டைம் மறக்கவே முடியாது. அண்ட் நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து ஜாஸ்தி போன படம் வந்து இதுதான். நான் ஆல்மோஸ்ட் இது வந்து என்னோடது இன்னைக்கு மறுபடியும் போகிறோம் 25th டே செலிப்ரேஷன் 5th கவுண்ட்டு போகிறேன். நான் ரெட்ரோ கூட 3 டைம்ஸ் போனேன்னு நினைக்கிறேன். தியேட்டர்ல அருவா எடுத்து ஆடினீங்க, கருப்பு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு அருவாவோட தான் போனீங்க. ரோட்ல பாக்குறவங்க கருப்பு படம் முடிச்சிட்டு half டே தான் லீவ் போட்டிருந்தேன். செகண்ட் ஹாஃப் ஆஃபீஸ் போயிட்டேன். ஆஃபீஸ்க்கு அருவாவோட போயிட்டீங்களா? இல்ல அது செட் ப்ரா போட்டீங்க அந்த அருவா. SFCல ரெடி பண்ணியிருந்தாங்க. ஓகே, கருப்பு பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்னா இனிமேல் நம்ம தான் இனிமேல் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களா. ஆக்சுவலி கருப்பு படம் வந்து 14th ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ அப்போ ரிலீஸ் ஆகாதப்போ வந்து லீவ்லாம் சொல்லியிருந்தோம் ஆஃபீஸில். அப்போ என்ன சொன்னாங்கன்னா ரிலீஸ் ஆகலை, இதுக்கு போய் லீவ் சொல்லியிருந்தேன் ஒரு மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணலான்டா, இனிமேல் யாராச்சும் பேசுவீங்களா. ஆக்சுவலி ரெட்ரோமே செம்ம ஹிட்டு, தியேட்ரிக்கல் ஹிட் தான். அதுவுமே வந்து ஒத்துக்கவே இல்லை யாருமே. ரெட்ரோவே ஓடல, கருப்பு மட்டும் போடுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கருப்பு எப்படின்னா
அந்த என்ன சொல்கிறோம் கருப்பு அந்த டைட்டில் கார்டாக இருக்கட்டும், அப்போவே சூர்யாவை காட்டிட்டாங்க, கருப்பு சாமியாகவே காட்டிட்டாங்க. இப்போ எப்படின்னா இப்போ சாமின்னு ஆனால் கொஞ்சம் நான் வந்து ஈவினிங் ஷோ தான் போனேன். அப்போ வந்து கொஞ்சம் இன்ஸ்டாலலாம் ரிவீல் பண்ணிட்டாங்க சூர்யா தான் கருப்பு சாமின்ற மாதிரி. ஆனாலுமே சரி தெரிஞ்சிருச்சே போனாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்காதுன்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது எனக்கு. ஆனால் தியேட்டரில் பார்க்குறேன், என்னோட டைட்டில் கார்டை இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, பயங்கரமாக இருந்தார். இன்டர்வல் சீனாக இருக்கட்டும், அந்த கிளைமேக்ஸில் கருப்பு சாமியாகவே வர்றது வந்து இப்போ நம்ம நிஜமாவே நம்ம இந்த நம்ம ஊர்லலாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்குது. அங்கே எப்படி கருப்பு சாமி வந்து அது எப்படி அது பண்ணுவாங்களோ அது சீரியஸ் எபிசோட் அந்த மேக்கப்லேருந்து எல்லாமே ஒரிஜினலாக இருந்தது. ஒரு படத்துக்கு பண்ணுறதுக்காக ஒரு ஹீரோ ஆடுறாரு, அவர் வந்து ஹைலைட் பண்ணி காட்டணுன்ற மாதிரி காட்டல. ஒரு கருப்பு சாமி நிஜமாலே ஒருத்தர் இறங்கி ஆகினாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தார். இப்போ சிங்கம்னா சூர்யா எப்படியும் அந்த மாதிரி கருப்பு சாமின்னு அது மாதிரி சூர்யா தான் எங்க எல்லாருக்குமே. கருப்பு வெற்றி வந்து சூர்யாவோட கம்பேக்கா அல்லது சூர்யா எப்பவுமே டாப் மோஸ்ட் ஹீரோவா? சூர்யா சார் வந்து எப்பவுமே டாப் மோஸ்ட் ஹீரோ தான். எப்படின்னா தவிர்க்க முடியாத ஹீரோ அவர் வந்து தமிழ் சினிமாலே இருக்கட்டும், நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து. ஆனா ஒரு வருஷமா படம் இல்லாம இருந்தார்ல. ஒரு வருஷமா படம் இல்லைனா ரிலீஸ் தான். இப்போ படம் இருக்குன்னா உடனே எடுத்து இப்போ ரெட்ரோ ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க்ல இருந்தது எல்லாருக்குமே இருக்கும். இப்படி ஒரு வருஷமா நீங்க அமைதியா குணமா இருந்தீங்க? நாங்கள் எப்பவுமே சைலண்டாக இருப்போம். சொல்லுது ரொம்ப இந்த கத்தி கூச்சலாம் இல்லை, எங்களுக்கு தெரியும் எப்போ எது கரெக்டாக நடக்கணுமோ அந்த டைம்ல அப்படி கிடையாது. நாங்கள் எப்பவுமே நாங்கள் வந்து எப்படி சொல்றது, நாங்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு சும்மா எங்களை பற்றி நாங்களே பேசிட்டு வரோம் டப்பிலாம் இல்லை. வரும் அந்த டைம் வரும், நாங்கள் அப்போ பார்ப்போம், அப்போ என்ஜாய் பண்ணுவோம். இப்போ பார்த்துட்டு இருக்கேன் 25th டே 25 டேஸாக ஒரு படம் வந்து இனிமேல் ஸ்டில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே எல்லாம் கத்துறாங்க. நான் 2 days பிஃபோர் போயிருந்தேன். அப்போ வந்து 18th டே தான், 18th டேவோ 17th நினைக்கிறேன். அப்போ போகும்போதுமே பசங்க ஃபேமிலியில் இருக்கவங்களே கத்துறாங்க, செம்மையாக இருக்கார்ல கருப்பு சாமி. பக்கத்தில் இருக்க பசங்க கிட்ட சொல்ல நம்ம எப்படின்னா நான் கமலா சினிமாஸில் பார்த்தேன். என் பக்கத்தில் ஒரு அங்கிள் இருந்தார், அவங்க பேரன் அவர்கிட்ட சொன்னார், நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போவோம்ல கருப்பு சாமி கோயிலுக்கு வருஷத்துக்கு, அந்த சாமி தான் இது அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ஓகே, கருப்போட வெற்றி கம்பேக்கா அல்லது சூர்யா எப்பவுமே டாப் மோஸ்ட் ஹீரோ? கம்பேக்குன்னா வந்து ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ரெட்ரோ வந்து கம்பேக் தான் நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலும். பட் வந்து நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணாதுக்கு ரீசன் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் வந்து பிளான் பண்ணாங்க. அது வந்து இந்த படத்துக்கு வந்து பண்ண வந்து ஒரு 1% கூட சான்ஸ் இல்லை. ரெண்டாவது இந்த மூவி வந்து சோலோ ரிலீஸும் ஆயிடுச்சுன்றதுனால மற்ற மூவியோட கம்பேர் பண்ணி இது பெஸ்ட் கலெக்ஷன் இது ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் சொல்கிறதுக்கு சான்ஸும் இல்லை. அந்த சான்ஸ் கிடைக்கல. அதனால இந்த தடவை அவங்க தோல்வி ஒத்துக்கிட்டு ஆகணும். ரெட்ரோவில் அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் அது உண்மை கிடையாது. பட் இங்கே ப்ரூவ் பண்ணதுக்கு அவங்களுக்கு சான்ஸே கிடைக்காதனால ரெட்ரோவும் ஒரு கம்பேக் மூவி தான் எங்களை பொறுத்தவரையிலும். நடுவில் ஆக்சுவலி இந்த படம் வந்து தீபாவளிக்கு வரதா ஆக்சுவலி சொல்லிட்டு இருந்தாங்க. தீபாவளிக்குள்ளே ஷூட்டிங் வந்து ரேப் பண்ண முடியல. சரி, அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் சொல்லும்போது பொங்கல் அப்போ தான் வந்து நிறைய படம் வந்து வரதா இருந்ததுன்றனால சரி நெக்ஸ்ட்டு சம்மர் ஹாலிடே ரிலீஸ் பண்ணலான்னு ஆல்ரெடி ஆர்ஜேபி வந்து முடிவு பண்ணிட்டாரு. அவர் பொங்கல் இல்லைன்னா வந்து சம்மர் ஹாலிடேஸ் தான்ன்றது நிறைய இன்டர்வியூஸ்லேயும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சம்மருக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு மூவி. எப்படின்னா வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டோட கசின்ஸோட ஒரு தடவை போய் பார்த்தேன். அந்த பசங்களாம் வந்து ஊரில் உள்ள பசங்க, ஊர்லேருந்து சென்னைக்கு படிக்கிற பசங்க இல்லைங்க, ஸ்கூல் பசங்க ஊர்லேருந்து அவங்க வந்திருக்காங்க இங்கே. ஸோ சென்னைக்கு வந்தவங்க அவங்க வந்து இந்த என்ஜாய் பண்ணி இங்கே வந்து அந்த படத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உண்மையாக அப்போ தான் ஃபீல் பண்ணேன், ஓகே இது வந்து சம்மர் ரிலீஸ் வந்து அவர் எதை பிளான் பண்ணி அவர் வந்து இதை விட்டுருக்காருன்னு. ஏன்னா நான் கூட வந்து யோசிச்சேன், May 14, 15ன்றது ஒரு பெரிய ஹாலிடே கூட கிடையாது, எதுக்கு இந்த டயத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் யோசித்த போது அப்போ தான் ஆக்சுவலி வந்து ஓகே இது வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஜென்சி கிட்ஸு, ஸ்கூல் பசங்க ஜென்சி கிட்ஸ். ஏன்னா வந்து சூர்யானாக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து லாயல் ஃபேன் பேஸ் இருக்குது. ஆனால் அந்த ஜென்சி கிட் ஃபேன் பேஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகல. கொஞ்சம் சம்மர்ல மேக்ஸிமம் எந்த படம் வந்தாலும் மேக்ஸிமம் போயிடும். ஆமா, அது மாதிரி ஒரு மோஸ்ட் டாப் மோஸ்ட் ஹீரோட படம் அப்படிங்கறப்ப ஃபேமிலி என்டர்டெய்னரா ஆயிடுச்சு படம். வந்து இப்படின்னா வந்து சும்மா ஒரு வெட்டு குத்து படம் மாதிரி இல்லாம ஒரு காட் சென்ட்ரிக்கலா இருந்தனால அது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் நல்லா ரீச் ஆயிடுச்சு. என்ன கேட்டிங்கன்னா வந்து கம்பேக் இல்லைனா வந்து இருக்காரா அப்படின்னா அவர் எப்பயுமே இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டே தான் இருக்கார். ஏதாவது ஒரு இது மூலயமா ஒரு ப்ரொடக்ஷன் மூலயமா இருக்கார், இல்லைனா வந்து எதனா ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஈவெண்ட் மூலயமா சூர்யா சார் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கார் இண்டஸ்ட்ரியில். ஸோ இது வந்து கம்பேக்கோ இல்லைனா Tier 2 ரிமெம்பர் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு டாக்கே கிடையாது. சினிமா இருக்கிற வரையும் சூர்யா சாரோட நேம் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன கேட்டால் இது கம்பேக்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா எங்களுக்கு ரெட்ரோவே பயங்கரமாக இருந்தது. ஆனால் அதுக்கு சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியிலையும் சரி யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க. ஆனால் இதுவும் நாங்கள் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு ரெட்ரோ அண்ட் இது ஒரு பயங்கர ஃபீஸ்ட் தான் ஃபேன்ஸ்க்கு. குட். கருப்புக்கு 10க்கு எத்தனை மார்க்கு? 10க்கு நான் வந்து 9.7 கொடுப்பேன்.
அந்த 9.7 அது சில ரீசன்ஸ்னால நான் அந்த 0.3 வந்து நான் கொடுக்கல. அந்த சில ரீசன்ஸ் ஒரு சில இது மட்டும் இருந்துச்சு. கேமியோஸ் ஒரு சில ரெஃபரன்ஸ் இருந்திருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா ஆர்ஜே பாலாஜிட்ட சொல்லுவேன். அதனால இல்ல நான் சொல்ல மாட்டேன். வீடியோ நான் அனுப்பி வைப்பேன், அதுக்காக சொல்றேன். இல்ல நான் சொல்ல மாட்டேன். அவர் அடுத்த படத்துக்கு அவர் சரி பண்ணிப்பார்ல. இல்ல பரவாயில்ல. அவங்க வந்து முரட்டுத்தனமா ஒரு ஆக்டர் ஹேட். இல்ல ஒரே ஒரு பையன் மட்டும். இல்ல சும்மா ஒரு சில ரெஃபரன்ஸ் மட்டும் தான், அது கொஞ்சம் வைக்காம இருந்திருக்கலாம் அப்படி நமக்கே எல்லாருக்குமே தெரியுமே. இல்ல எனக்கு தெரியலையே. நீங்க பாத்தீங்க, நீங்க படம் பாத்தீங்களா? பாத்துட்டேங்க. அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. அது நீங்க சொல்லுங்க. நானே ஆடியன்ஸ் சொல்லிட்டேன், ஒரு ஃபேனா நீங்க தானங்க சொல்லணும். என்ன கேட்டா நீங்க 10க்கு 10லாம் கொடுப்பேன், இல்ல 100 கொடுப்பேங்க. ஏன்னா 100 ஆமா, என்னை பொறுத்த வரையும் அது வந்து என்ன சொல்றது, ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் வந்து ஆர்ஜேபி சார் கொடுத்திருந்தாரு. ஏன்னா வந்து ஸ்க்ரீன்ல வந்து படத்துல கதையில கனெக்ட் ஆனது வந்து சூர்யா சார் வேணா லேட்டா இருந்திருக்கலாம். முதல் ஒரு இன்ட்ரோ காமிச்சாங்க, அதுக்கப்புறம் ஒரு 40 மினிட்ஸ். ஆனா அந்த 40 மினிட்ஸ் சூர்யா சார் எங்கன்னு காணோன்னு தேட வைக்கல. ஆஸ் அ ஃபேனா நான் தேடலை. நான் இது வரையும் 3 வாட்டி பார்த்துருக்கேன். 3 வாட்டியுமே எங்கே இவ்வளோ நேரம் ஏன் வரலை, ஏன் இவ்வளோ லேட்டாக இருக்கா, அந்த மாதிரி வந்து எங்களுக்கு காட்டவே இல்லை. ஏன்னா மற்ற படத்துலேயே அந்த ஃபீல் இருந்திருக்கும். எந்த படம் பார்த்துருந்தாலுமே அந்த ஃபீல் இருக்கும். ஆஸ் அ ஃபேனாக வந்து அவங்கவுங்க ஹீரோ வரலையே, ஏன் இவ்வளோ லேட்டாக வராங்க அப்படின்ற ஃபீல் இருந்திருக்கும். ஏன்னா எங்களுக்கு அந்த கதைக்கு அவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணி சூர்யா சாரோட என்ட்ரி வச்சுருந்தார். அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு சீனும் தியேட்ரிக்கல் சீனாக என்ஜாய் பண்ணுற சீனாக வச்சுருந்தார். ஸோ எனக்கு வந்து கேட்டிங்கன்னா எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து நெகட்டிவ் ஃப்ளாஸ்லாம் கனெக்ட் ஆகலை. ஏன்னா நான் வந்து இவங்க சீன் வச்சது அந்த இதெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே இது பண்ணல. என்னை பொறுத்தவரையும் நான் 100 தான் கொடுப்பேன். ஏன்னா படம் பார்க்கறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு மெமரியாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய படம் இது. சூப்பர். எனக்கும் கேட்டாலுமே நான் அந்த தான் சொல்வேன். 1000 மார்க் கூட கொடுப்பேன். 1000 மார்க் கூட. எப்படின்னா வந்து ஆமா 10 மார்க்குக்கு தான். நீ எப்பறம் 10,000 கொடுப்பேன். இன்ஃபினிட்டி கூட கொடுப்பேன். ஆக்சுவலி எப்படின்னா வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு டைரக்டர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பிளாக் பஸ்டர் கொடுப்பாங்க அப்படின்றது வந்து இந்த வடச்சென்னையில் வர மாதிரி பாரு, இவன் தான் வந்து உனக்கு இது பண்ண போகிறான்னு யாராவது வந்து சொல்லிட்டாலே போயிருக்கலாம். ஆர்ஜேபி ஆனால் தான் எங்களுக்கு வந்து ஒரு பிளாக் பஸ்டர் கொடுப்பாருன்னு. பட் வந்து எங்களுக்கு வந்து ஓகே கருப்புன்னு டைட்டில் வந்தபோது இது ஏதோ வந்து கருப்பசாமி பற்றின கதைன்னு தான் நம்ம வந்து நினச்சோம். பட் சூர்யா அண்ணாவே கருப்பசாமியாக நடிப்பாருன்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் எனக்கு வந்து இது வந்து பிஎன்சி ஆடியன்ஸ் வந்து டார்கெட் ஆகும், அதுதான் ஃபோக்கஸ் பண்ணி இது வந்து எடுக்கிறாங்கன்றது வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு மூலயமா வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வந்தது படம் ஸ்டார்டிங் அப்போவே. ஏன்னா அந்த டீமில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்றதுனால எனக்கு வந்து ஓகே. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பிஎன்சி ஆடியன்ஸ் வந்து இப்போ ரெட்ரோவுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎன்சி ஆடியன்ஸில் அவ்வளோவா வந்து ரீச் ஆகலை. இவங்க அந்த கலெக்ஷன் கம்பேரிசன்லாம் போட்டுட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு தனி காமெடி, அதை விட்டுருங்க. ஆனால் சூர்யானா ஒரு ஃபேமஸ் ஹீரோன்றது எல்லாருக்குமே தெரியும் தான். அவரோட கம்பேக்கு அப்படின்றது வந்து தொட்டா எல்லா இடத்துலையும் வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டை வந்து ஆர்ஜேபி வந்து பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த ஒரு பிளாக் பஸ்டருக்கு வந்து உண்மையிலேயே ஆர்ஜேபிக்கு வந்து 1000 தேங்க்ஸ் சொல்லலாம். எப்பயாவது ஃபயர் விடுற, எப்பயாவது வெடிக்கக்கூடிய பிரியாவே 10க்கு 100 மார்க் போடும் பொழுது எப்போதுமே ஃபயர் மோட்ல இருக்கிறேன்னா எப்படா 100 மார்க் கொடுப்பேன்? 10,000. நான் வந்து எந்த படம் சூர்யா என்ன நடிச்சாலுமே சம படம் தாங்க 1000 மார்க்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். என்கிட்ட வந்துட்டு கருப்பு படம் 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னா நான் தான் சொல்லுவேன் இன்ஃபினிட்டி தான். ஓகே. நான் வந்து எப்படி சொல்றது, இன்ஃபினிட்டி தான் மார்க் தான் கொடுப்பேன். 10க்கு இந்த மார்க்குள்ள இதை வந்து லிமிட் பண்ணிடணும் அப்படிலாம் கிடையாது. எப்படி சொல்றது, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸா இருக்கட்டும், சூர்யா எப்படி சொல்றது எப்படி இருந்தாரு பார்க்கறதுக்கு, ஒரு இன்ட்ரோ சீன்லேருந்து எல்லாமே அப்படியே என்ன சொல்றது வர ஒரு சீனுமே ஜொலிச்சிட்டாரு, கடவுள் மாதிரியே இருந்துட்டாரு. அதனால மார்க்ல இந்த மார்க்குள்ள வந்து அந்த நான் இன்ஃபினிட்டி தான். எது ஹையஸ்ட் வேல்யூ, அந்த ஹையஸ்ட் வேல்யூ படத்துக்கு 100 விட ஹையஸ்ட் 1000 இருக்கு, 1000 விட 10,000 இருக்கு. அந்த மாதிரி இன்ஃபினிட்டி, அதான் இன்ஃபினிட்டி சொல்லிட்டேனே. எங்களுக்கு எப்படின்னா சூர்யா தான் ஃபோக்கஸ், மெயின் ஃபோக்கஸ் அவர் தான். அவர் எப்படி வந்தாலும் எங்களுக்கு வந்து அப்படி. சூர்யா நடிச்ச படத்துல இந்த படம் ரொம்ப சுமாரான படம்பா அப்படின்னா அது என்ன படம்? படம் அப்படி எனக்கு எதுவுமே ஃபீல் ஆனது கிடையாது. இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்த படம் என்னன்னா மாற்றான்னா, நான் தியேட்டர்ல பார்த்த ஃபர்ஸ்ட் படமும் மாற்றான்னா, அது ஃபர்ஸ்ட் படமும் சூர்யா சார் படம் தான் பார்த்தேன். அது என்னன்னா எனக்கு அந்த படத்துல மட்டும் கிளைமேக்ஸ் கொஞ்சம் அப்போ ஃபீல் ஆனது, ரொம்ப கொஞ்சம் மாதிரி லாங்கா இருக்கிற மாதிரி இருந்தது. கங்குவாவே வந்து எல்லாரும் கலாச்சாங்க, ஆனா எனக்கு கங்குவாமே பிடிச்சதா இருந்தது. ஆக்சுவலி நான் காண்டாரா வந்து இருந்துச்சுல்ல, அதுல வந்து ஒரு சில சீன் வந்து எனக்கு இதுதானே கங்குவாலையும் பண்ணியிருந்தாங்க. அந்த கேர்ள்ஸ் ஃபைட் பண்றதா இருக்கட்டும், அந்த கிராஃபிக்ஸா இருக்கட்டும், இதுல இல்லாதது அதுல என்ன இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்படின்னா மாற்றான் தான் சொல்லுவீங்களா இல்ல கங்குவாவா? இல்ல மாற்றான்ல எனக்கு அப்ப தோணுச்சு ரொம்ப லாங்கா இருக்க மாதிரி இருந்துச்சு, தவிர ஃபிளாப் போர் அடிக்குது நல்லா இல்ல அந்த மாதிரி நீங்க கேட்கற மாதிரி ஃபீல் ஆகல எனக்கு எதுவுமே.
சூர்யா நடிச்சதுலே ரொம்ப சுமாரான படம் அப்படின்னா உங்களுடைய பார்வை. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணு கூட- ஹிஸ்டரியிலே கிடையாது. ஒண்ணு சூர்யா சும்மானு கிடையவே கிடையாது ஹிஸ்டரி. சூர்யா சூர்யா வந்தாலே வந்து சரவெடி அப்படிதான். சூர்யானா சரவெடி, சுமார்ன்றது லேகானாலும் சரவெடி தான், ஃபயர் தான். கேமியோ வந்தாலே எங்க ஆளு அள்ளி சாப்பிட்டுருவாரு. நீங்க படம் ஃபுல்லா வந்திருக்க போது எப்படிங்க சுமாரா இருக்குன்னு சொல்லுவீங்க? சுமார்லாம் எங்க ஹிஸ்டரியிலே கிடையாதுங்க, எங்க வரலாற்றே கிடையாதுங்க. டு பி ஆனஸ்ட் எனக்கு என்ஜிகே ஃபீல் ஆச்சு. சேம். ஏன்னா எனக்கு வந்து எனக்கும் மேபி feel எனக்கு அந்த ஆச்சு. டேரக்டரோட படம் ஃபிலிமோகிராஃபி புரிதல் இல்லாமல் இருந்ததுனால எனக்கு அது கனெக்ட் ஆச்சா, எனக்கு அந்த லேக் அடிச்சுதான்னு தெரியாது. அண்ட் அந்த சூர்யா அண்ணா நடித்த கேரக்டருமே எனக்கு அந்த கைண்ட் ஆஃப் சம் என்ன சொல்கிறது, ஒரு பிட்ரேயல் கைண்ட் ஆஃப் கேரக்டர் நடித்தது எனக்கு வந்து அந்த Correct. கைண்ட் ஆஃப் கேரக்டர் நடித்தது எனக்கு அது சேம் டு யூ. இல்லை எனக்கு அப்படி எதுவுமே இல்லை. அவர் படம் நடித்தா அவர் தான் எடுத்து சாப்பிட்ருவார். அப்படியே இவங்க சொன்ன மாதிரி தான் கேமியோனாலே தூக்கி சாப்பிட்ருவாரு, படத்தை விட்டுருவாரா. எனக்கு அப்படி போரோ என்ஜிகே எனக்கு அவர் கேரக்டர் அதில் ரொம்ப பிடிக்கும். லைக் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு, ஒரு அந்த எமோஷன் ஸ்விட்ச் பண்ணுவார். அந்த பித்ரியல் கேரக்டர் அது ஏன்னா 2 ஃபீமேல் லீடு இருந்தது, மேபி அதனால இருந்திருக்கும், தேவைப்பட்டிருக்கும். அது வந்து ஒரு இதுவா தான் எடுக்கணும். இப்போ வந்து கேரக்டர் எல்லாமே வந்து நம்ம லைஃப்ல வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டா எல்லா கேரக்டரும் இன்ஸ்பயர் பண்ணிட முடியாது. வில்லன் கேரக்டர் நம்ம லைஃப்ல இன்ஸ்பயர் பண்ணிக்க முடியுமா? முடியாதுல்ல. எது நல்லதோ எது கெட்டதோ ஃபில்டர் பண்ணி சினிமாவில் எடுத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு ஆஸ் ஆடியன்ஸா. அவங்க வந்து ரியாலிஸ்டிக் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு அரசியல் கதைகளத்துல இந்த மாதிரி பிட்ரேயல், இந்த மாதிரி வந்து ஒரு ஏற்கனவே ஒருத்தர் மூலியமா நீ அந்த கட்சிக்கு போயிருப்ப, அந்த அவனையே வந்து நீ பின்தள்ளிட்டு முன்னாடி போவ, இதெல்லாம் வந்து ரியல் லைஃப்ல நடக்கிறத அவங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்க எடுத்தாங்க. ஜெஸ்டி நம்ம ஒரு காஃபி போலாமா அப்படின்னு சூர்யா சார் கூப்பிடுறாரு. காஃபி கூட வேணாம், உங்க வீட்டுக்கு தண்ணி கேனாவது போட வரேன்ட்டு நான் தண்ணி போயிட்டு can. சேர்ந்துடுறேன். அந்த எங்க மாதிரி ஆபீஸ்ல தண்ணி கேன் போற வேலை இருக்கு. சூர்யா வரீங்களா? சூர்யா எங்க இருக்காரோ, சூர்யா இங்க வராருன்னா சொல்லுங்க, அன்னைக்கு மட்டும் வந்து தண்ணி கேன் போட்டு போறேன். எனக்கு அது எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல டு பி ஆனஸ்ட். எனக்கு அது ஒரு காஃபி போலாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. அது நடக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. நடக்கிற விஷயத்துக்கு வேணா ரியாக்ஷன்ஸ் கொடுக்கலாம், நடக்குமான்னு தெரியல. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னோட மூமெண்ட்ஸ்ல எப்பயுமே ஹாப்பி மூமெண்ட்ஸ்ல எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவேன். என்கிட்ட பேசாதவங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவேன், நான் போய் சூர்யா சார் நான் கூட காஃபி குடிச்சிட்டு வந்தேன், அவரை நேர்ல பார்த்தேன் அப்படின்றது. நான் ஒரு தூரத்துல இருந்து பார்த்தா கூட போதும் அப்படி இருக்கிறப்ப காஃபி சாப்பிட கூப்பிடுறாருங்கிற அப்புறம் முதல் ஆளா ஓடி போயிடுவேன் நானு. முதல் ஆளா ஓடி போயிடுவேன். ஓகே. சூர்யா சார் ஒரு நாள் மீட் பண்ண சான்ஸ் கிடைக்குது, என்ன பேசுவீங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அது சொல்லவே முடியாது. அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பேன். ரொம்ப அப்படியே படபடன்னு இருக்கும். அதான் கால் தரையில படலன்ற மூமெண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு ஆடியோ லான்ச்ல ஒரு ஐ திங்க் அந்த ஸ்டேஜ் மேலே நின்றுட்டு இருந்தார், 500 மீட்டர்ஸ் இருக்கும். அப்போவே வந்து என் அக்காட்ட சொல்லிட்டு இருந்தேன், பார்த்துட்டேன்டி பார்த்துட்டேன், கிட்ட பயங்கரமா இருக்காரு. என்னத்தடா பார்த்த? நான் என்ன பார்த்து மீட் பண்ணேன்னா, எப்பயுமே அன்பான ஃபேன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்குன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களை நிறைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவேன். இவன் யாரா அவன்? எப்ப ஏன்னா நான் அந்த மாதிரி பார்த்தாலும் நான் கஷ்டப்பட்டுருக்கேன், அதனால எனக்கு அந்த ஃபீல் தெரியும். ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவேன். என்னால் முடிஞ்சா என்னோட ஒரு ட்ரீம், ஒரு எய்ம் சொன்னா ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும், எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு. அநியாயத்துக்கு நல்லவனா இருக்காங்க. அதுக்கே அந்த இதுக்கு நான் என்னோட இதை ஸ்டெபிள் பண்ணிட்டு அந்த ஏதாவது ஒரு குழந்தைய நான் படிக்க வைப்பேன், நான் படிச்ச ஸ்கூல்லேயே. சூப்பர் சூப்பர். அந்த இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன் நான். இன்னும் அவுட் வெரி வெல் அண்ட் குட். ஆக்சுவலி நம்ம இவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்மளோட வந்து எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்றது நமக்கு இருக்கும். இப்போ பாஸ்ட்ல எனக்குமே வந்து ஃபீஸ் கட்ட முடியாத சுச்சுவேஷன் இருந்தபோது நான் எடுத்த ஒரு டெசிஷன். சூர்யா சார்ட ஃபீஸ்லாம் வாங்கி கட்டிட்டீங்க. ஆமாம், அதுதான் சொல்ல வரேன். நான் வந்து என்னால் அந்த செமஸ்டர் என்னால் ஃபீஸ் கட்ட முடியல. நான் அது கட்டலைன்னா வந்து 1 இயருக்கு நான் வந்து டிகிரி கிடைக்காது, அப்புறம் ஜாப் போயிருக்க மாட்டேன். அந்த ஒரு சீக்வன்ஸ் டைம்லேனே மாறி இருக்கும். பட் அந்த டயத்தில் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண போது தான் நான் டிசைட் பண்ண ஒரு விஷயம், சரி நமக்கு காசு வரும்போது, நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமையில சம்பாதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம கண்டிப்பாக 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் தான் வந்து இந்த OSFC கேர்ள்ஸு வெல்ஃபேர் திங்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்க வெல்ஃபேர் எல்லாமே. இதே மாதிரி தான் இந்த பொண்ணுமே அவங்க லைஃப்பில் என்ன அவங்க வந்து அடிபட்டிருப்பாங்களோ அதை வச்சு தான் வந்து ஒரு ஹீரோவை ஓகே இவர் வந்து இதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறாரு, அப்போ இவர் தான் நம்ம இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. நம்மளாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபேன்ஸ் கிடையாது, அவர் செஞ்சதை வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஃபேன்ஸ் தேவைப்படுவாங்க, ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் கேங்ஸ் தேவைப்படுவாங்க. அந்த இதில் தான் நான் இருப்பேன். செலிப்ரேட் பண்ணுறது, பட்டாசு வெடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, அது ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு சைல்டுஹுட்டோ அந்த மாதிரி ஒரு பாஸ்ட்டும் எனக்கு அது கிடையாது. அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி இது பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ என்னோட செட் ஆஃப் என்னோட இது வந்து இப்போ யாருன்னா வந்து சூர்யா சாருக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசினா நான் இதை தான் சொல்லுவேன். உங்கள் யாருன்னா ஏன்னா நான் என்னோட ஃபேன், என்னோட ஐடல் வந்து படிக்க வச்சிருக்காரு. என்னோட ஐடல் வந்து ஒரு உமனை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி யாருன்னா ட்ரீட் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள், எங்கிட்ட வந்து பேசுங்க. 4 பேருமே கருத்து கந்தசாமி மாதிரி பேசுறீங்க. 4 பேருமே கிரஷ் இல்ல. கருப்புசாமி சொல்லுங்க, இப்ப கருப்பு தானே ரிலீஸ் ஆயிருக்கு. கருப்புசாமி சரி, 4 பேருமே சொல்றீங்க கிரஷ் கிடையாது, ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டீங்க. ஆனாலும் ஒரு சும்மா ஒரு சினிமாவுக்காக கேட்குறேன். விஸ்வநாதன் சன்ஸ்ல மமிதா பைஜுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இதே சூர்யா 40-44 ஏஜ்ல நடிக்கிறாரு, நீங்க ஒரு 20 ஏஜ்ல நடிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சான்ஸ் வருது. எனக்கு நடிக்கலாம் தெரியாது. எனக்கு நடிக்கலாம் தெரியாது. கருத்து கந்தசாமி கிட்ட கொடுங்க. மாட்டேன். நடிக்க மாட்டீங்க? ஏன் நடிக்க மாட்டீங்க? பார்த்துட்டு மட்டும் வந்துருவோம், அவ்வளவுதான். என்னோட ஆசை அவ்வளவுதான். அவரை பார்க்கணும், ஏன் நடிக்க ஒரு வார்த்தை மாட்டீங்க? பேசணும், அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. இப்ப பிரீத்தி என்ன போட்டு போறாங்கன்னு பாருங்க. இல்ல எங் நடிப்புலாம் தெரியாது. டேய், அநியாயத்துக்கு அளவனா இருக்கீங்களாடா? சும்மா தூரத்துல இருந்து பக்கத்துல இருந்து அவரை பார்த்துட்டு அவர் தூரத்துல இருந்து பக்கத்துல இருந்து பார்த்துட்டு போயிருவேன். ஆமா, கொஞ்சம் தூரமா இருந்துட்டு பக்கத்துல வந்து பார்த்துட்டு அவர் நடிக்கிற செட்ல இதெல்லாம் பார்த்துட்டு வந்துருவோம். அந்த அளவுக்கு நடிக்கணும் அப்படின்னு இல்லை. லைட்டா ஸ்டொமக் பர்னிங் இருக்கதா இருக்கு மமிதா பைஜு வயித்துல நடிக்கிறது. இருப்பதா? ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி மமிதா பைஜு வந்து சூர்யானாக்கு கூட ஒரு படம் வந்து கமிட் ஆனாங்க, பாலா படம். அது வந்து அண்ணன் கேரக்டர்ல தான் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நடிக்க வேண்டியது. பட் இதுல வந்து பேராவே நடிக்கிறாங்க போது ஆல் தி பெஸ்ட் மமிதா. சூர்யாவுடைய எந்த லுக் ரொம்ப பிடிக்கும்? கஜினியா, சிங்கமா, சூர்யாவுடைய 44 ரெட்ரோவா, அல்லது ரொமான்டிக் சூர்யாவா? நான் என்ன கேட்டா நான் மௌனம் பேசியதை தாங்க சொல்லுவேன். ரொம்ப அந்த லைலாவே அந்த இதுல வரைஞ்செல்லாம் கொடுப்பாங்க, ஐஸ்லாம். ரொம்ப நாளா நானும் அப்படிதாங்க இருந்தேன். அப்படியா? எனக்கு அந்த மூவிலேருந்து அவரோட அந்த இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக பிடிக்கும். அந்த மேனரிசம்ஸு, பாடி லாங்குவேஜ். ஸோ அந்த கெட்டப் பிடிக்கும். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சிங்கம் சொல்லுவேன். அப்படியே வரப்பா போலீஸ்னாலே அவர் தான். நிறைய பேருக்கு ஐ திங்க் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு ஜாயின் பண்ணுறதுக்கு, ட்ரைனிங் எடுக்கிறதுக்குலாம் அந்த மூவிக்கு அப்புறம். இப்ப கருப்புசாமி என்ன சொல்றான்னு பார்ப்போம். சிங்கம் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அப்ப அந்த பாட்டுட்டு மனப்பாடம் பண்ணி அதே மாதிரி டைலாக்லாம் பேசின்னு சுத்தின்னு தெரிஞ்சது. ஸோ சிங்கம். நீங்க சிங்கம் சொல்லலாட்டி தாண்டா ஆச்சரியம். சிங்கம் சொன்னதுல எந்த ஆச்சரியம் இல்லை. அது வரதுக்கு முன்னாடி நான் பாட்டு தனியா பேசிட்டு இருப்பேன். வீட்டுல என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அம்மா இல்லம்மா டைலாக் பேசிட்டு இருக்கேன், உனக்கு ஒரு வேலையே என்ன இல்லை. டைலாக் அது? என்ன டைலாக் அது தெரியாது? அப்படிலாம் சொல்ல முடியாது. படம் ஓடிட்டே இருந்ததுன்னா வாய்ஸ் ஓவர் பின்னாடி பேக் ஓவர்ல குத்துக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு லூஸ். சிங்கம் 1 2 3 மூணுமே சூர்யா சார் படம்னாலே எல்லா டைலாக்குமே இதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஒரு அவர் பேசுறதுல கொஞ்சம் எனர்ஜி, அந்த மாதிரி கத்துறது, அந்த மாதிரி. கெட்டப்புன்னா எனக்கு வந்து பர்சனலாக அயன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பக்கத்து வீட்டு பையன் வைப்ஸ் இருக்கும். லைக் வந்து ஒரு நார்மலான ஒரு பர்சன், பட் வந்து ரொம்ப சாமிங்காகவும் இருக்கிற மாதிரி. ஒரு டிஷர்ட் தான் போட்டிருப்பாரு, ஒரு ஃபங்க் ஹேர் கட் தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி. அதனால எனக்கு அந்த இது பிடிக்கும். பட் பர்சனல் ஃபேவரட்னா நான் வந்து ரொம்ப நான் வந்து சிங்கம் வெறியல். ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியும், நம்ம குரூப்லேயே கூட எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து இப்போ கூட வந்து சிங்கம் 4 எப்போ வருது, சீக்கிரம் வாங்க, சிங்கம் 4 சீக்வல் எடுத்துட்டு வாங்க ஹரி அப்படின்னு. நான் சிங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது அந்த சிங்கம் ஸ்டிக்கர்லாம் வந்து வச்சிருந்தேன் நான், பாட்டு புக்கு எல்லாமே. சிங்கம் வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்கன்னா சிங்கம் பர்சனல் ஃபேவரெட். ஆனால் எனக்கு அதை தாண்டி வந்து 24ல் ஆத்ரேயாவோட கெட்டப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். 24 மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஆத்ரேயா ரசிச்சிருக்கீங்க, ரொம்ப பிடிக்கும். அந்த 24 கெட்டப்ல வந்து அந்த ஓல்டு கெட்டப் அவர் அது இல்லை, அந்த ஆத்ரேயா வந்து டைலாக் சொல்றதா இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் வந்து மாற்றான் பார்த்தது வந்து அகிலன் கேரக்டர் இல்லை, அந்த விமல் வராருல அவரும் பிடிக்கும். அந்த கேர்லி ஹேராக இருக்கட்டும், அதில் சப்பியாக இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க. அந்த ஃபேஸே வந்து அப்படியே செரிஸ்டா கியூட்டா இருப்பாரு பார்க்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வில்லன் கேரக்டர் என்னன்னா வந்து தமிழ் சினிமால லைக் நான் ஸ்மோக்கிங் ஒரு ரேப் சீனோ, ஒரு ஸ்மோக்கிங் சீனோ, ட்ரிங்கிங் சீனோ இல்லாமையோ வில்லன் கேரக்டர் பண்ணலாம். ஸ்க்ரீன்ல வந்தாலே அந்த பயத்தை வந்து கொண்டு வரது வந்து அந்த கேரக்டர் வந்து உண்மையை ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஸோ உங்களுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கு சூர்யாவுடைய எனக்கு இந்த கேரக்டர்லாம் இருக்கணும் அப்படின்னா அது எந்த கேரக்டர்? எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுன்றது இருக்கணும். சூர்யா வந்து எப்படின்னா விமன்ஸை மட்டும்தான் அப்படியே இது பண்ணுறாருன்றதை தாண்டி அவர் எல்லாருமே அவருக்கு என்ன கிடைக்குதோ அது எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நினைக்கிற டைப்பு. விஜய் சேதுபதியும் ஈக்குவலாக தானே ட்ரீட் பண்ணுவார் எல்லா படத்துலையும்.
விஜய் சேதுபதி இல்லைங்க, நான் வந்து சூர்யா சார் ஃபேன். ஸோ அவரை தான் இப்போ நமக்கு யாரு பிடிக்குமோ நம்ம இல்ல, அவங்கள விஜய் தான் ஃபாலோ சேதுபதியும் பண்ணுவோம். அப்படின்னு சொல்ல வரேன். இல்ல, நான் அவரை வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. ஓஹோ. நான் வந்து சூர்யா சார் தான் ஃபாலோ பண்றோம். ஸோ அவர் என்னெல்லாம் பண்றாரோ அதெல்லாம் தான் தெரியும். லைட்டா So, கோத்து அந்த விடலான்னு மாதிரி. பார்த்தேன். உங்களுக்கு எதனா வேணா சொல்லுங்க, நானும் கோத்து விடுறேன். வந்து பர்சனல் சாய்ஸஸ்க்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கறது அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னன்னா வந்து மேரேஜின்றது என்னை பொறுத்தவரை என்னென்னா 2 ஃபேமிலிஸ் வந்து யூனைட் ஆகுது இல்லைங்களா. பட் அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது வந்து விமனுக்கு தான். எனக்கு இன்னும் வரலும் கூட விமன் தான் கல்யாணம் ஆகி மென் வீட்டுக்கு போகிறாங்க. தனி கொடுத்தனன்றது வேறு ஒரு தனி டாப்பிக்காக போயிடும். பட் ஸ்டில் அப்போ என்னென்னா வந்து தே ஆர் சாக்ரிஃபைஸிங் சம் அதர்ஸ் பர்சனல் ஸ்பேஸு, அவங்களோட அந்த சின்ன சின்ன ஹாபீஸு. இப்போ நான் கண்டினியூ பண்ணுற இந்த OSFC கேர்ள்ஸோ சரி, இந்த இதோ கூட என்னால் எவ்வளோ வருஷத்துக்கு கண்டினியூ பண்ண முடியுன்றது டவுட்டு தான். இதே வந்து ஒரு பர்சனல் ஸ்பேஸ்க்கு எனக்கு வந்து இடம் கொடுக்குற ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா ஐ வில் பி லைக் ஓகே தேங்க்ஸ் ஃபார் தட். ஐ பி ரியலி தேங்க்ஸ் ஃபார் தட். ஏன்னா வந்து வெளில அதை கொடுக்காத இடத்துல நீங்கள் கொடுக்கும்போது ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் ஃபார் தட். நான் repeat ஒரே பண்ணேன். சரி, okay. இல்ல, ஒரு அப்படி போ. புரிதல் இருந்தா போதும். தனக்கு என்ன தேவையோ அதே தான் மற்ற கூட சார்ந்து வாழ போறவங்களுக்கும் தேவை இருக்கும். அந்த புரிதல் இருந்து அந்த புரிதலுக்கு மதிப்பு கொடுத்தாலே அதுவே பெரிய போதுமா? விஷயம். அவ்வளவுதானா? ஆமா. இப்போ எனக்கு வந்து காஃபி பிடிக்கும், நீ காஃபி குடிக்கிற. மற்றவங்களுக்கு டீ பிடிக்கும், அந்த டீ குடிக்கிறதுக்கான அது வந்து நீ ஓகே டீ குடின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள் காஃபி தான் குடிப்போம், நீ டீ குடிக்கக்கூடாது, காஃபிக்கு சேஞ்ச் ஆகிக்கோ. அந்த சின்ன விஷயத்துலேருந்து தான் எல்லாமே மாறும். ஒரு டீ காஃபிலேருந்து, ஒரு டிவி சேனல்லேருந்து, இதெல்லாம் தான் மாற்றுறதுக்கோ வேற என்ன ஒரு ஒரு உதாரணம்? டிக்டேட்டர்ஷிப்லாம் ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீ எனக்கு பிடிக்கிறத நான் செய்கிறேன்ற மாதிரி நீ உனக்கு பிடிக்கிறத செய். நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு சொல்லிட்டு போ, நான் இங்கே போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு போனாலே போதும். அது அந்த புரிதலும் அந்த ஒரு மனசு இருந்தாலே அதுவே போதும். வாழ்க்கையை தானே அதுவே கொண்டு போகும். என்ன கேட்டால் பர்சனல் சாய்ஸஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அப்புறம் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அவ்வளோதான். அவ்வளவுதானா? வேற சூர்யாவோட எவ்வளவு குவாலிட்டிஸ் இருக்கு. அப்புறம் அவர் அளவுக்கு யாராலையும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அவர் அளவுக்கு அது கிடையாது. ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு சூர்யா சார், whatever man needs even woman too needs. அந்த புரிதல் இருக்கணும். ஓகே, சூர்யா படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு உங்களுடைய அந்த எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குமா, அல்லது உங்களுடைய எக்ஸாமுக்கோ அல்லது ரிசல்ட் அன்னைக்கோ அந்த எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கும்? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அது ஒரு பதட்டமாகவே இருக்கும். இப்போ நம்ம FDFS டிக்கெட் கிடச்சிட்டா பரவாயில்ல, இப்போ பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அப்படி டிக்கெட் கிடைக்கல, ஈவினிங்கோ நைட்டோ அப்படி இருந்தும் கிடைக்காத பட்சத்தில் நைட்டோ இல்லை கிடைக்குதுன்னா என்ன வரப்போகுது, எப்படி இருக்கும், மிஸ் பண்ணிட்டோம், ஐயோ நம்ம FDFSே போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாம் ரிசல்ட் ஃபியர் இருக்கும். இப்போ குரூப் எக்ஸாமோ இல்லை பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வரப்போ இருக்க ஃபியர் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா எக்ஸாம் எழுதி ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபீல் இப்போ வந்து திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொன்னால் எனக்கு அதை கண்டுபிடிக்கும், என்னால் அதை ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா இப்போ வேணால் ரிவலண்ட்டான இது கேட்டிங்கன்னா இன்டர்வியூ ஃபியர். ஸோ நீங்கள் என்ன சொல்லிகிட்டே இருக்க மாதிரி கருத்து சொல்கிற மாதிரி எனக்கு வந்து என்னோட இன்டர்வியூ ரிசல்ட்ஸ் நான் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் ஒரு மூவிக்கு நான் ஃபீல் பண்ணது வந்து இந்த கருப்பு தான். ஃபர்ஸ்ட் ஷோ ஆல்ரெடி போட்டுட்டோமா, மறுபடியும் மத்தியானம் சங்கம்ல போடுறேன், மறுபடியும் ஈவினிங் வந்து ஈகால போடுறேன். நான் மறுபடியும் நைட்டுக்கு வேற எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குமரன் தேட்டரில் போட்டேன், எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த நாள் தான் பார்க்கணுன்னு இருந்திருக்கு போல இருக்கு. ஓகே. ஆனால் இவகிட்ட முதல்ல கேட்டப்போ FDFS வரியான்னு கேட்டப்போ இல்லை எனக்கு ஒர்க் இருக்கு வர முடியாது அப்படின்ட்டா. அடுத்தது May 15 டிக்கெட் கிடைக்குதான்னு தெரியல, நான் வேணா கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். இவங்க அதுக்கு நான் தெய்வாதீனமாக கிடச்சிது டிக்கெட். ஆனால் அதுக்கப்புறம் இவ்வளோ ஆஃபீஸ் போகிறதுக்கு கிளம்பிட்டா. படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியல பிரியா, நான் கிளம்புறேன், 6 o'clock 7 o'clock பஸ் பிடிக்கணும், நான் எழுந்து கிளம்புறேன், நான் தூங்கிட்டு இருப்பேன்டி, என் ஃபோனை வேணால் எடுத்துப்பாரு, குரூப்பில் எதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நீ போவாத, கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம படத்துக்கு போகலாம், என்னை எழுப்பு ரெடி ஆகலாம் அப்படின்னு ஏன்னா முன்னாடி நாள் நான் தூங்கவே இல்லை நைட், அதனால் நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எழுந்து அறக்க பறக்க முதல் படம் இன்டர்வியூக்கு ஃபீல் பண்ண மாதிரி எப்படி அட்டன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி படம் அட்லீஸ்ட் வரணுமே. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆடியோ லான்ச் மதுரை வரையும் ட்ராவல் பண்ணி அதுவும் ஃபேமிலியாக போய் பார்த்தோம் நாங்கள் எங்கள் வீட்டில். சூர்யாவுடைய சக்ஸஸை பார்க்கும் பொழுது ஏன் அப்படி ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? காரணம் ஒன்று பிடிக்கும்ன்றதுக்கு காரணம் இருக்காதுல்ல. பிடிக்கும்னா பிடிக்கும், அது எனக்கு இது கண்ணு பிடிக்குமா அது பிடிக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. சூர்யா சாருன்னு சொன்னாலே பிடிக்கும். அப்படி நீங்கள் அடுத்தது கார்த்தி சார் பிடிக்கும்னு கேட்டாலுமே கார்த்தி சாரையும் பிடிக்கும். அது அந்த மேபி அந்த குவாலிட்டிஸாக இருக்கலாம், என்னன்னு தெரியல, அது எந்த விதத்தில் இம்ப்ரெஸ் ஆகிருக்குன்னு தெரியல. ஸோ பிடிச்சிருச்சு. ஏன்னா இப்போது நான் பர்சனலாக வந்து நம்மளே ஒரு ஜெயிச்ச மாதிரி, ஏன்னா
அவ்வளோ எஃபர்ட் போடுறாரு. ஐ திங்க் இப்போ 10க்கு பார்த்தீங்கன்னா 10,000 எஃபர்ட் ஒரு மூவிக்கு போடுறாங்க. ஆனால் வந்து ஏதாவது ஒரு இதில் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுறதுனால அது வந்து போகிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன ஒரு மனுஷன் உயிரை கொடுத்து அங்கே நடிச்சிருக்காரு, ஏன் போல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் என் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கும், கேட்டிருந்தா பிடிச்சிருக்கும், போய் பார்த்துருப்பாங்க எல்லாருமே போய். ஸோ அவர் அந்த சக்ஸஸ் அப்படி அங்கே போகிறப்போ இப்போ இந்த மூவியில் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது, பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லலாம். ஆடியோ லான்ச்சில் ஆர்ஜேபி சார் சொல்லியிருக்காரு, கவனிச்சிருந்தா, இந்த மனுஷனுக்கு இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு, சக்ஸஸ் கிடைக்கணும் இவருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே இதுதான், ஒரு படம் நல்லது நடக்கலாம், ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்றது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. நான் என் ஃபேனாக எல்லாருக்குமே தான் சொல்லுவேன், ஒரு படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். எந்த படமாக இருந்தாலுமே சரி, இது சூர்யா அண்ணா படம்னு சொல்ல, எல்லா ஆக்டர் படம், அது ஒரு படத்தை அழிக்கிற அளவுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அது எந்த ரசிகர்களாக இருந்தாலும் சரி, எந்த படமா இருந்தாலுமே சரி, அது ஏன் அப்படி ஒரு நெகட்டிவிட்டி ட்ரோல் பண்றீங்க, ஏன் அவ்வளோ ஒரு பெரிய டிசாஸ்டருக்கு உண்டாக்குறீங்க? படம் நல்லா இல்லை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களோட டைம் வேஸ்ட் ஆச்சுன்னா இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். எது காயப்படுத்துச்சுன்னு இல்லை, நார்மலா அண்ணா படத்துக்குனாலுமே எல்லாருமே ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போங்க. ஆனால் சூர்யான்னு பிடிக்காம இருக்கவங்க வந்து ஃபேண்டமில் வந்து நீங்கள் சொல்ல முடியல. நமக்கு பொலிட்டிக்கல் ரீதியாகவும் நிறையா இஷ்யூஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுனால இது எந்த குரூப்ஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஹீரோ எடுக்கிறீங்க, அந்த ஹீரோக்கு ஆப்போசிட் ஒரு ஹீரோ இருக்காங்கன்னா அப்போ இந்த ஹீரோக்கு அந்த ஹீரோ தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிடலாம். இப்போ சூர்யா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹீரோ சைட்லேயும் இஷ்யூஸ் இருக்குது, தியேட்ரிக்கல் ஓனர்ஸ்லாம் வந்து இஷ்யூஸ் வச்சுருந்தாங்க, பொலிட்டிக்கல் சைட்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நமக்கு தெரியவே இல்லை யார் வந்து சோர்ஸ்னே நமக்கு தெரியவே இல்லை. பட் ஆனால் யாரோ ஒருத்தவங்க வந்து பின்னாடிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு பெரிய பிஆர் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறாங்க. எப்போ வந்து இவங்க சொல்கிற மாதிரி எனக்கு அந்த யூடியூப் ரிவ்யூஸ் எல்லாம் ஏன் படமே ரிலீஸ் ஆகலடா, இது வந்து இப்படி பண்றீங்க அப்படின்னு ப்ளேம் பண்ணல. ஏன் பண்றீங்க? அது உங்களுக்கு என்ன நீடு இருக்கு? ஒரு மனுஷன் தோக்கணுன்றதுக்காக ஏன் இவ்வளவு வந்து மனக்கடுறீங்க? உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, செல்ஃப் லைஃப் இருக்கு. ஒரு மூவி பாக்குறீங்களா, 3 hours என்ஜாய் பண்றீங்களா, அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு போங்க. சூர்யானாவே சொல்லியிருக்காரு, என்னோட ஃபேன்ஸ் பொறுத்தவரையும் படம் பாக்குறீங்களா, என்ஜாய் பண்றீங்களா, அதோட போங்க. அந்த கலெக்ஷனை பத்தியோ அதை பத்தியோ நாங்க பாத்துக்கிறோம், அது உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி தான் எல்லா ஃபேன்ஸுக்குமே சொல்கிறேன், நார்மலாக ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை ரிவ்யூ சொல்லிட்டு போங்க. ஒரு படம் நல்லாவே இல்லை மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க, உங்கள் ரிவ்யூ மூலமா மற்றவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. பொலிட்டிக்கல் சைடும் இருக்குது, சினிமா சைடும் இருக்குது, டபுள் சைடாக வரனால தான் அந்த அடி வந்து கொஞ்சம். ஜெய்பீம்னால பொலிட்டிக்கல் சைடு இருக்குது. ஜெய்பீம் மட்டும் இல்லை, அவர் அதுக்கு முன்னாடி நீட்டு கார்டிங் நிறையா வெளியில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து நிறைய மக்களுக்கு குரல் கொடுக்கும் போது எல்லா பார்ட்டிக்கிட்டேயுமே பிரச்சனை. இப்போ அவரு கூட நீங்கள் வந்து இந்த கட்சிக்கிட்ட பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக கூட வந்து எலெக்ஷன் டைமில் வந்து சிவகுமார் ஐயா கொடுத்த பேட்டியில் வந்து டிஎம்கே சைட்லயுமே வந்து இஷ்யூஸ் வரதான் வருது. ஸோ எந்த பார்ட்டியுமே சூர்யானா வந்து இந்த பார்ட்டிக்காரர்னு சொல்ல முடியாது. எல்லா பார்ட்டிலையுமே இவங்க வந்து தப்ப வந்து இவங்க ரொம்ப வெளிப்படையா கேட்குறாங்க. ஏன்னா வந்து ஒரு மீடியாவில் நம்ம இருக்கோம், நமக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பவர் இருக்குன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இஷ்யூஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அவர் அதுக்கான வாய்ஸ் வந்து ரைஸ் அவுட் பண்ணும்போது அதை பிடிக்காதவங்க அது சைடு அப்போஸ் பண்ண தான் பண்ணுவாங்க. ஈவன் வந்து அவர் வந்து ஹிந்துவுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறவர்னு சொன்னாங்க, கடைசியில் அவர் வந்து சாமி படம் தான் நடித்தார். இப்போ கோயில் அவர் என்றைக்குமே போகிறது தாங்க, அவர் இப்போ தான் போகிறாருலாம் கிடையாது, ரொம்ப வருஷமாகவே ஹி இஸ் டெடிகேட்டட் டு இந்துத்துவா, எல்லாமே உண்டு தான். எப்படி அவங்க அடிக்கலாம், ஃபார்மர்ஸ் ஹெல்ப் பண்றாங்க, அது ஏன் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு கோயிலை டார்கெட் பண்ணி பேசுனாங்கன்னு மட்டும் வந்து பாயிண்ட் பண்ணி பேச தெரியுது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ல இருந்து ஒருத்தவங்க வந்து கோயிலை பாயிண்ட் பண்ணி பேசினாங்க, அவங்க வந்து இந்த ரிலிஜன் அந்த ரிலிஜன் சொல்லி காசு பண்ணி பேச தெரியுது. அதே ஃபேமிலி மெம்பர்ல இருக்க ஒருத்தர் தான் ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க, அது ஏன் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதே ஃபேமிலி மெம்பர்ல இருக்கவங்க தான் அக்ரம் ஃபவுண்டேஷன் நடத்தி எத்தனையோ பிள்ளைகளை படிக்க வச்சிருக்காங்க. நான் வந்து அதே பேசிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க, ஆனா ஒரு குழந்தைக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கறது மூலியமா அந்த ஒரு ஃபேமிலி மட்டும் மாற்றம் அடையாது, மொத்த சொசைட்டியுமே மாறும். அவங்களோட ஜென்ரேஷன் மட்டும் கிடையாது, மொத்த சொசைட்டியுமே மாறும். ஒருத்தர் ஒரு மூலியமா ஹெல்ப் மூலியமா படிச்சாங்கன்னா அவங்க வந்து 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன் இது மட்டும் தெரிய மாட்டேங்குது? அன்னதானம் சொல்லுவாங்க, எனக்கு அந்த கான்செப்ட்ல விட அப்புறம் தான் புரிஞ்சது, கல்வி தான் ஆக்சுவலி வந்து நமக்கு உண்மையாவே என்லைட்மெண்ட். ஒருத்தங்களுக்கு கல்வி கொடுக்கறது மூலமா அந்த ஜெனரேஷனே உங்களுக்கு வந்து ரைஸ் அப் ஆகும். படிக்கணும் ஒரு பேஸ் ரூட் காஸையே அவர் வந்து தூக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த ஐடியாலஜி வந்து யாருக்குமே தோணல இல்லையா. அது வந்து நிறைய பேர் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் வச்சிருந்தாங்க, நிறைய வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்தாங்க. பட் அந்த எஜுகேஷனை இம்பார்ட்டன்ஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி காமராஜருக்கு அப்புறம் அதை ஃபோக்கஸ் பண்ணவர் வந்து சூர்யா அண்ணா அப்படின்றது நாங்கள் பெருமையாக சொல்லுவோம். சூர்யாவுடைய எந்த டயலாக் உங்களை லைஃப்ல ரொம்ப மோட்டிவ் பண்ணுச்சு?
ஐ திங்க் அவர் நடிக்கிற எல்லா படத்துலையுமே ஏதாவது ஒரு மோட்டிவேஷனை கிளப்பிட்டு தான் போவார். உங்க லைஃப்ல பர்சனலா மோட்டிவ் பண்ண பர்சனலாக Dialogue. கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கருப்புலேயே வந்து சொல்லுவார், இந்த அவர் சாமியாக வந்து ஒரு மனுஷ இதில் வந்திருப்பார். லைக் இந்த கோர்ட்டில் தோக்குற கடைசி மனுஷனா நான் இருக்கிறேன். ஸோ வந்து தோல்வியை கூட வந்து அவர் படத்துலேயும் சரி ஒரு சாமியாக இறங்கி வந்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றாரு ஒரு மனுஷ இதுவா. ஸோ அது நல்லா இருந்தது. தோல்வி அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அது நம்ம லைஃப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபெயிலியர் அப்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கலாம். ஓகே. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய டைலாக்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். 6 படத்தில் சொல்லுவாங்க, அம்மா அப்பா விட யார் உங்களுக்கு நிறைய நல்லது நினச்சிட போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈட்டியில் ஆம்பளை பிள்ளைய வந்து மற்றவங்கள அழ வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வளங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து சிங்கம்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பா அம்மா தானேம்மா எல்லாம், அவங்க பேச்சு கேட்காம எப்படி வளர்க்குறது. ஸோ ஒரு படத்தில் வந்து நார்மலாக வந்து நடித்தோம், ஒரு ஒரு ஃபைட் பண்ணோம் அப்படின்றது இல்லாமல் அவங்க ஆஸ் அ ஃபேனாக நாங்கள் எடுத்துக்கிட்டது இதுதான். அதுக்கு வாரண வைரமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா அந்த ஃபெயிலியரை வந்து நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுங்கள், ஜிம்முக்கு போங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் தான் ஒரு வாரம் வந்து டான்ஸ் ஆடணும், வந்து அடித்தோம், வந்து ஹீரோயின் கூட வந்து இது பண்ணோம், அது அந்த மாதிரி கிடையாது. நார்மலாகவே எல்லாருக்குமே அந்த லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். இப்போ இந்த படத்தில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நேர்மையும் ஒரு அடிக்ஷன் தான். எனக்கு பர்சனல் ஃபேவரட்னா வந்து இந்த ஆயுதத்தில் வந்து காலேஜில் வந்து எதுக்கு உங்கள் அரசியல் சாக்கடை வந்து கலக்குறீங்க, நிறைய டைலாக்ஸ் அதில் சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்து அது அந்த கேரக்டரே எப்படி வந்து அவர் ஃப்ரேம் பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து ஒரு விகோரஸ் யங் பிளட் ஸ்டூடெண்ட், பட் ஹீஸ் சம் எஜுகேட்டட் ஹூ ஹாஸ் குட் ஐடியாலஜிஸ். ஹீஸ் லீடிங் அந்த அவர் வந்து அவர் பின்னாடி கூட்டம் இருக்கும். அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு அந்த கூட்டமே அங்கே வந்து நின்று நாங்களும் வந்து இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வரும். காலேஜில் ரவுடி சங் காட்டுறியா, உங்கள் குரூப்பு கதை அப்படின்னு மேலே அந்த பிரின்சிபல் மேமோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் சொல்லி இன்ஸ்பயர் பண்ணி இவங்க யாரும் வரல, அவங்களா தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு லீடராக அவர் வந்து எப்படி அவர் எடுத்துகிட்டு போகிறாரு, அந்த கேரக்டரே வந்து செம்மையாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப பர்சனல் இன்ஸ்பிரேஷன் அந்த லீடர்ஷிப் கேரக்டர். எனக்கு வந்து தானா சேர்ந்த கூட்டம்ல வந்து எவ்வளோ உயரம்ன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ உயரம்ன்றது தான் முக்கியம் சொல்லுவார்ல, அது வந்து ரொம்ப பிடிக்கும். அது தாண்டி வந்து இப்போ கருப்பு படத்தில் வந்து திரிஷாவுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். உங்கள் கண் முன்னாடி தானே இவ்வளோ ப்ராப்ளம் நடந்தது, நீங்கள் ஏன் வரலன்னு போது உங்கள் கண்ணு முன்னாடி தான் நடக்குது, நீங்கள் பண்ணாதப்போ சாமி மட்டும் பண்ணோன்ட்டு ஏன் நினைக்கணும். ஸோ அப்போனா சாமியை மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு, நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு போகலனா கூட நமக்கு வர ப்ராப்ளம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணணும், இன்னொருத்தவங்க மேலே டிபெண்ட் பண்ணி ப்ளேம் போகிறதுக்கு முன்னாடின்றது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படத்தில். சூர்யா படம் பார்த்துட்டு எந்த சீனில் எந்த படத்துக்காக நீங்கள் அழுதுருக்கீங்க? வாரணமயரம்ல வந்து ஆக்சுவலி வாரணமயரம் வந்து அந்த தியேட்டரில் பார்க்கல. ஆக்சுவலி நான் ஒரு +2 லீவில் இருக்கும் போது தான் நான் ஃபோனில் பார்த்தாலும் சூர்யா அழுவார்ல, அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த சீன் வந்து அழுவும்போது நானே அழுது, அது ஏன்லாம் தெரியாது, ரீசன் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்த அழுவுறது அந்த சீன். அப்புறம் கருப்புலுமே வந்து அவர் வந்து திரிஷா கேட்பாங்க, நீங்கள் போய் உங்ககிட்டலாம் கெஞ்சணும்னு அவசியம் கிடையாதுல்ல போது அது கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. அதனால எல்லாருமே சைலண்டாக இருந்தாங்க அந்த டைமில். நான் வந்து இந்த சூரரை போட்டு கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப செம்மையாக அழுதுட்டேன் வீட்டில். நான் வந்து ஓடிடிலாம் பார்த்ததுனால. அப்புறம் ஜெய்பீமும் வந்து செம்மையாக இருக்கும். அவரோட அந்த கேரக்டர் லாஸ்ட் அந்த மழையில் நின்றுட்டு அந்த அம்மா வந்து கை கூப்பி இப்படி வந்து நன்றி சொல்லும் போதும், அப்புறம் அந்த சின்ன பொண்ணு வந்து கால் மேலே கால் போட போகும், அப்போ வந்து அவர் இது அப்படின்வார். அப்போ வந்து எனக்கு வந்து கண்ணில் அப்படியே கூஸ் பம்ஸும் அப்புறம் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. லைக் வந்து அந்த ஈக்குவாலிட்டின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத வந்து அவர் வந்து இன்ஸ்பயர் பண்ணி காமிச்சிருப்பார். அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்டிங்கன்னா கஜினி அசினை ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போக சொல்ல அப்படியே ஒரு கண்ணில் அப்படியே பிளட்டோட அப்படியே அழுகுவார். அந்த சீன் அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, சின்ன வயசு அப்போ அந்த சீன்லாம் பார்த்தா பயமாக இருக்கும். கண்ணை மூடிட்டு பேய் படம் பார்க்குற மாதிரி கண்ணை மூடிட்டு பார்த்து அழுத சீன் அது அந்த ஒரு சீன் சொல்லுவேன். அடுத்த சீன் கேட்டிங்கன்னா மாற்றான்ல அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு சைடு அகிலன் அப்படியே அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லேருந்து தேய்ச்சிட்டே கூட்டிகிட்டு போவாங்க. நான் உயிரோட இருக்கேன்னா நீயும் தானேடா உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீன்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த சீன்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கூட இல்லையே அப்படின்னு ஒரு உருவம் அது நார்மலாக இருக்கும் ஒரு சிப்ளிங். ஏன்னா நாங்கள் 2 பேர் வீட்டில் இருக்கிறதுனால யாரா ஒருத்தர் இல்லை அப்படின்னா நான் அதிக நாள் வீட்டில் இருக்க மாட்டேன், ஊருக்கு போயிடுவேன். அப்போ இவ இருப்பா, ஏன்னா எனக்கு இவ சொல்ல மாட்டா, ஆனால் எனக்கு இவளுக்கு தெரியும் இவ ஃபீல் பண்ணியிருப்பாள் அப்படின்ட்டு. ஸோ அந்த இன்டர் கனெக்ஷன் நார்மலாகவே சூர்யா அண்ணா அழுதாலே வந்து கண்ணில் கண்ணீர் வந்தாலே அது வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஃபீல் ஆகிடும். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப பாதித்த சீன்ஸ். என்ன கேட்டால் உன்னை நினைத்துலலாம் வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய படத்தில் பண்ணியிருக்காங்க. எதுக்கு ஏமாத்துறீங்க அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் அறிவில் வந்து
அந்த போதி தர்மருக்கு இது கொடுப்பாங்க. என்னடா நல்லவரை போய் ஈஸியாக கொல்றீங்க அப்படின்னு சின்ன வயசில் ஃபீல் பண்ணியிருக்கேன். நல்லவனா இருந்தால் கொன்றுவீங்களான்னு. அப்புறம் இவங்க சொன்ன மாதிரி மாற்றான், வேலு மூவி, வேலு படம்லாம் ஐ திங்க் கலைஞர் சேனலில் வந்து நாங்கள் எப்போ போட்டாலும் உட்காந்து ஒரு சீரியல் மாதிரி பார்ப்போம். ஏன்னா அண்ணன் தம்பி மாற்றானும் அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப ஆமாம், ரொம்ப வந்து கனெக்டடாக இருக்கும் அந்த மூவி. எமோஷ்னல் சீன்ஸ் தான். அந்த அகிலன் முகிலன் வந்து இதுவாக வரப்போ அகிலன் பேசுகிற சீன்ஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பதில் சொல்லணும். சூர்யா ஜோதிகா கப்புள் கோல்ஸ், ஐ மீன் 2 பேரும் சேர்ந்து பண்ண விஷயங்கள் சேர்ந்து பண்ண விஷயங்கள் எது வந்து ரொம்ப இன்ஸ்பயராக ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது வந்து ஐ திங்க் அவங்க எது பண்ணாலுமே ஒன்றா தான் பண்ணுவாங்க. நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போது படிக்க வைக்க இதுக்காகட்டும், ஏதாவது ஒரு ஃபண்டு கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய இப்போ நியூஸில் வருது. அப்போ அந்த டைமில் சேர்ந்து கொடுக்கறது. இப்போ ஒரு சின்ன மூவியாக இருக்கட்டும், அது நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கும். அந்த மூவி கம்பேர் பண்ணியே இவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து அந்த சார் வந்து கொஞ்சம் கூட இது பண்ணாமல் அந்த மூவி டீமையே இன்வைட் பண்ணி 2 பேரும் வந்து கங்க்ராச்சுலேட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப இதுவாக இருக்கும். கம்பேர் பண்ணி அடிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அவங்கள கூப்பிட்டு பண்ணுறீங்களே, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு. என்ன கேட்டிங்கன்னா அகரம் சொல்லுவேன். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக செலிப்ரேஷன் ஈவெண்ட்டில் சொல்லியிருப்பார், கார்த்தி சார் சொல்லியிருப்பார், பணம் எங்கேருந்து வரோன்னு தெரியாது, அண்ணி சொல்லுவாங்க வரும் நம்பி செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை தான். ஒருத்தர் வந்து கூட இருந்து பின்னாடி தட்டி கொடுத்து நம்மளால் முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எது வேணால் முடியும். அந்த விதத்தில் பார்த்தா ப்ரைம் எக்ஸாம்பிள் வந்து சூர்யா அண்ணாவும் ஜோதிகா மேம் தான். குட். நான் வந்து பர்சனலாக அவங்கள பார்க்கறது வந்து தே நெவர் ஃபெயில் டு கோ ஃபார் அ வெக்கேஷன். அவங்க வந்து என்ன நடித்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஃபேமிலி டைம்னு ஒன்று வந்து தே ஆர் ஹேவிங் மெயின்டைனிங். மேபி அதுதான் வந்து அவங்களோட அந்த பேஸ். தே ஆர் கேரிங் தேர் ரிலேஷன்ஷிப் ஃபார் ஆல்மோஸ்ட் 2 decades. ஐ திங்க் 2006 செப்டம்பர் 11 அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி. 20 years இப்போ செப்டம்பர் வந்தால் 20 years தே ஆர் டுகெதர். ஸோ அந்த 20 years ஆஃப் தேர் மேரேஜ் லைஃப் வந்து ஐ திங்க் தே ஆர் கிவிங் ஈக்குவல் ஃபேமிலி டைம் ஸ்பேஸு. ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு லைக் அவங்களுக்காக இவங்க ப்ரமோஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். எப்படின்னா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, பார்ட்னராக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. எனக்கு எது ரொம்ப கப்புள் கோல்ஸாக பிடிக்கும்னா, இப்போ எப்படின்னா நம்மளே வந்து இப்போ ஒரு கால் நமக்கு நார்மலாகவே யாரா ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி யாரோ கால் பண்ணுவாங்க, வேலையாக இருந்தேன் அதனால் எடுக்கல, பேச முடியல, இன்ஃபார்ம் பண்ணால் பிஸியாக இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ண முடியலன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் அவங்க ஒரு செலிப்ரிட்டியாக இருக்காங்க. ஜோதிகா மேம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, என்ன நடக்குதோ அந்த டே ஃபுல்லாக நடந்ததை வந்து நான் சூர்யா கிட்ட சொல்லுவோம், அவரும் எங்கன்னா போயிட்டு வந்தாருன்னா எல்லாமே என்கிட்ட சொல்லுவாங்க, எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணி போன்வாங்க. ஸோ அவங்க எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு இருக்க அந்த ப்ரைவேட் லைஃப்பை வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு திங். 2 வந்து அவங்க போய் ஷேர் பண்ணிக்கிறாங்க. மோர் தென் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எப்படின்னா 2 பேருமே சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தாண்டி ஃப்ரெண்ட்ஸாக 2 பேருமே வந்து அந்த இது பண்ணுறதா இருக்கட்டும், சப்போர்ட் பண்ணுறதா இதுவே பண்ணுறாங்க. ஒன் வேர்ட் ஃபார் சூர்யா. நான் வந்து லவ் யூ ஃபார் எவர் தான் சொல்வேன், எப்போவுமே ஆல்வேஸ். நான் வந்து தேங்க்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் தான் சொல்லுவேன். எக்ஸாம்பிளாகவும் அதை வந்து நடைமுறையில் சாத்தியப்படுத்தி வாழ்ந்து காட்டியதற்காகவும் நன்றி. சூப்பர். நான் வந்து வாழும் கடவுள்னு சொல்வேன். ஏன்னா கடவுளால் கூட நல்லது மட்டுமே பண்ண முடியாது, பட் அவர் எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காரு. சூர்யா அரசியலுக்கு வரணுமா, சினிமாவிலே நடிச்சுக்கிட்டு இருக்கணுமா? அவரே சொல்லிட்டாரு நான் வர உங்களோட ஆசை மாட்டேன்னு. இல்லை வேணாம், அவர் சினிமாலேயே ஏன் எங்களுக்கு சூர்யா அவர் அரசியலுக்கு அங்கதான். வேணாம்? ஏன்னா அவருக்கு அதில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு நிறைய இன்டர்வியூ. உங்களுடைய ஒப்பீனியன்? எனக்கு ஏன்னா பர்சனலாக நான் அவ்வளோவா ஃபாலோ பண்ண மாட்டேன் பொலிட்டிக்கல் இதை பற்றி, நியூஸ் பற்றி. ஏதாவது ட்ரெண்டிங்காக வந்தால் பார்ப்பேன். இந்த காரணத்தினால சூர்யான்னு அரசியலுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். தெரியல எனக்கு. ஆனால் அவர் இங்கேயே அவர் பெஸ்ட்டாக தான் இருக்காரு. ஸோ நான் வந்து அவருக்கும் இஷ்டம் இல்லாதப்போ நானுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் இங்கேயே அவரை பார்த்துக்கிறேன், அங்கே எதுக்கு நான் பார்க்கணும்? நல்லது செய்யறதுக்கு அதிகாரம் தேவை கிடையாது. ஸோ பொலிட்டிக்ஸில் வந்து தான் அவர் வந்து அவரோட ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவரோட விருப்பம் எப்படியோ, அது எந்த கைண்ட் ஆஃப் இதில் சினிமாவிலேருந்து சப்போர்ட் பண்ணாலும் சரி, எந்த கைண்ட் ஆஃப் இதுலேருந்து சப்போர்ட் பண்ணாலுமே சரி, அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அன்பான ஃபேன்ஸ், லாயல் ஃபேன்ஸ் நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதிகாரம் இருந்தால் தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றதுக்கான இதுவரையும் அவர் அப்படி பண்ணது கிடையாது. அவர் இவ்வளோ 13 இயர்ஸாகவும் அவருக்கு நீங்கள் கம்பேக் இல்லை, தியேட்டருக்கு லிட்ஸ் இல்லை, நீங்கள் அந்த 13 இயர்ஸும் அவர் நல்லது செய்ய ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஸோ அவர் இப்படியே இருக்கட்டும். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அவருக்கு வந்து எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது அரசியல் வரத்துக்கு. ஆனால் அரசியல் வந்தால் வந்து அவங்க இருக்க விட மாட்டாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ வந்து அவருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் தேவையில்லையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து இவங்க சொல்கிற மாதிரி அரசியல் வராமலேயும் அவர் வந்து நிறைய நல்லது செஞ்சுட்டு தான் இருக்கார். ஹீ இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் வாட் ஹீ இஸ் டூயிங்.
ஸோ அரசியல் வந்து தான் செய்யணுன்றது கிடையாது. அரசியல் வரத்துக்கு நல்லவங்களால் சர்வை பண்ண முடியாதோ அப்படின்னு தோணுது எனக்கு. அதனால் யூ மஸ்ட் பி அட் சம் பாயிண்ட் சம்திங் லைக் ஃபாக்ஸ் ஆட்டிடியூட் இருக்கணும் அரசியலில் சர்வைவ் ஆகிறதுக்கு. ஐ ஹவ் சீன் மெனி நல்ல பர்சன்ஸ் வந்து டிடன்ட் சர்வைவ் இன் பாலிடிக்ஸ்லாம் நியூஸ் நிறையா படிப்பேன். எனக்கு எல்லா கட்சியிலையும் யார் யார் எப்படின்ற மாதிரி பார்த்ததுனால தான் என்னோட ஐடியாலஜி என்னென்னா, ஐ டோன்ட் திங்க் சூர்யா அண்ணா கேன் ஹேண்டில் தட் கைண்ட் ஆஃப் பேட் ஓமன் பிளேஸ். ஸோ எனக்கு வந்து சூர்யா வந்து பொலிட்டிக்கல் வர வேணாம் அப்படின்றதா சொல்லுவேன். ஏன்னா பொலிட்டிக்கல் வந்து அந்த 5 years தான் நல்லது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் அதில் வராமே கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் எதுவுமே இல்லாமல் பண்ணுறாரு. இப்போ அரசியலுக்கு வந்தால் இவர் வந்து ஜெயிச்சிட்டாரு அதனால பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை ஜெயிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கலெக்ஷன் இல்லை, ஸ்டார்டிங்கில் இந்த பிகினிங்லேருந்தே அப்பத்துலேருந்து அவ்வளோ குழந்தைங்களை படிக்க வைக்கிறாரு, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் அதுக்கு வந்து தான் செய்யணும்னு இல்லை, அவரே வேண்டான்ட்டாரு. ஸோ அவர் எங்கேயும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், நாங்களும் அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். சூப்பர். சொல்லுங்க. ஏன் இன்னும் சூர்யா ரசிகர்கள் இவ்வளோ ராயலாக இருக்கீங்க? உண்மையாக இருக்குன்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அது எப்பவுமே அப்படி தானே. மேபி அந்த குவாலிட்டிஸே எங்களுக்கு வந்து சூர்யா அண்ணா கிட்டேருந்து தான் வந்ததோன்னு தோணுது. அவர் வந்து லாயலாக அவங்க ஒய்ஃப் கிட்ட, லாயலாக அவங்க ஃபேமிலி கிட்ட, லாயலாக சினிமாக்காக உழைக்கிறது எல்லாமே அவர் செய்கிற அந்த குவாலிட்டிஸே அவரை இன்ஸ்பயர் போது அது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளேயும் வந்து புகுந்துச்சோ அப்படின்ற மாதிரி. ஒரு கண்ணாடி பார்த்தா என்ன தெரியுமோ அதே மாதிரி ஒரு ஹீரோ எப்படி இருக்காரோ அதோட பிரதிபலிப்பாக தான் ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, மோஸ்ட் கைண்ட் ஆஃப் திங். ஸோ அவர் வந்து எவ்வளோ லாயலாக இருக்கார், எவ்வளோ வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறது டவுன்ஃபாலாக பேசினாலுமே அவங்கக்கிட்ட அவர் நல்லா தான் பேசுகிறார். அவரை வந்து அவங்கள வந்து விட்டு கொடுத்தோ அவங்கள வந்து இல்லை இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி அவர் வந்து எந்த கைண்ட் ஆஃப் இதுலேயும் வந்து அவர் நிற்கலை. ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் சொல்கிறாரு. ஸோ அதே கைண்ட் ஆஃப் திங் தான் அவர் வந்து அவரோட செய்கிற ஒர்க்லேயா இருக்கட்டும், ஃபேமிலிலையாக இருக்கட்டும், சொசைட்டிலையாக இருக்கட்டும், ஹியூமனாகவும் இருக்கட்டும், அவர் லாயலாக இருக்கார். ஸோ அவரை ஃபாலோ பண்ணுற அவர் இதில் பாத்வேல ஃபாலோ பண்ணுற அவங்க ஃபேன்ஸுமே லாயலாக தான் இருக்கும். அதுக்கு காரணமும் அவர் தான். அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தானே நாங்களும் இருக்க முடியும். எல்லார்கிட்டேயுமே சரி, பர்சனலாகவும் சரி, ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, அவர் அப்படி தான் இருக்கார். ஸோ அவரை பின்பற்ற நாங்களும் அப்படி தான் இருக்கோம். சூர்யாவுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்கள் மனசை விட்டு நீங்கள் இப்போ பேசலாம். மனசு விட்டு பேசணும்னா இவ்வளோ நல்லவராக இருக்காதீங்க சார், கொஞ்சமாச்சு பாருங்க, சுற்றி நடக்கிறத பாருங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது அவர் மாற்றிக்க மாட்டார் எப்படியோ. ஸோ சொல்கிறது சொல்லிட்டேன் நான். ஃபைனலாக அவருக்கு ஏதாவது ஹார்ட்லி ஏதாவது ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக என்ன படம் பண்ணாலும் பிளாக் பஸ்டராக ஆகும். நாங்கள் ஃபேன்ஸ் வந்து நாங்கள் லாயல் ஃபேன்ஸ், அன்பான ஃபேன்ஸ் கண்டிப்பாக கூட நிற்போம்னு சொல்லிக்கிறேன். எப்பவுமே இதே மாதிரி கப்பலாக ஹாப்பியாக இருக்கணும். அதை பார்த்து நாங்கள் வந்து ஃபேன்ஸாக ஆஸ் அ ஃபேன்ஸாக நாங்கள் எப்பயுமே அதை வந்து செரிஷ் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த மூமெண்ட்ஸை. ஏன்னா ஒரு வெக்கேஷனாக இருக்கட்டும், ஒரு மூவி செலிப்ரேஷனாக இருக்கட்டும், அதை ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, நம்ம ஃபேமிலி இப்போ நம்ம அப்பா அம்மா நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்து பார்த்து ரசிக்கிறது எவ்வளோ ரசிக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து சூர்யா அண்ணா, ஜோதிகா மேம், தியா தேவ் அவங்களாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது பார்த்து ரசிக்கிறது. இது போன இதில் வந்து தியா வந்து ஏதோ 12th ஏதோ கிராஜுவேஷன் சம் கைண்ட் ஆஃப் திங். அவர் வந்து அந்த அவர் வந்து எங்களுக்கு பொறுத்தவரையும் ஹீரோ, ஆனால் அவர் வந்து அந்த ஃபாதர் அந்த கேரக்டரில் அவர் எவ்வளோ அழகாக பென் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த மொமெண்ட்லாம் வந்து. ஸோ எப்பயுமே வந்து இதே மாதிரி இருக்கணும், இதே லவ், இதே ரெஸ்பான்சிபிள், இதே அக்கௌண்டபிலிட்டியோட சொசைட்டிலையும் சரி, ஃபேமிலிலையும் சரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் சரி இருக்கணுன்றது தான் என்னோட ஒரே விஷ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபிலிம்ஸ் நீங்கள் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் வந்து மேபி ஹிட்டுக்காக கமர்ஷியல் சினிமாஸ் மட்டும் தான் எடுத்து பண்ணோம் அப்படி இல்லை. பட் ஏன்னா சூர்யா அண்ணாவோட அழகே வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸும் தான். ஸோ ஐ ஆல்வேஸ் சே, உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சி உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். தேர் இஸ் நோ லைக் எதுக்கும் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் யூ கேன் டூ இட். அண்ட் அவங்க சொன்ன அதே பாயிண்ட் தான், நல்லவராக இருங்க, ரொம்ப நல்லவராக இருக்க வேணாம், கொஞ்சம் சுயநலமாக இருக்கலாம், நான் தப்பு கிடையாது. ஏன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும்ன்ற ஒரு வார்த்தை இருக்குன்றதுனால நமக்கு என்ன ஃபஸ்ட்டுன்றதை உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கலாமா, அவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலாமான்றதை யோசிங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்வேன். ஹார்ட்லேயே நான் வந்து சொல்லுவேன்னா ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இதே சாம்னஸ் எப்போவுமே வச்சுக்கோங்க, உங்கள் ஃபேமிலி கூட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியாக லைஃப்பில் இருங்க அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, அதான் படம் வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ண இல்லாமல் அவர் நிறைய ரிஸ்க் எடுப்பார். சூரியனாலே என்ன சொல்லுது, புதுசாக ட்ரை பண்ணுவார் அப்படின்ற ஒரு நேம் இருக்குல்ல. ஸோ அதை வந்து திருப்பி வேணும் எங்களுக்கு. ஸோ அது புதுசாக அதனால் ட்ரை பண்ணுங்கள், அந்த பவுண்டரிஸ் கமர்ஷியல் இல்லாமல் எல்லாமே எப்படின்னா ஃப்ரீயாக ஒரு கதை, புதுசு கதை வருதுன்னா அதை ட்ரை பண்ணோன்றதா சொல்வேன். அப்புறம் ஹார்ட்லி சொல்லணுன்னா என்ன சொல்கிறது, ஹெல்த் பார்த்துக்கணும், ஒரு கண்ணை பத்திரமா பார்த்துக்கணும், ஒரு கண்ணு பார்க்காம எங்களால் அந்த மைக்கு லைட்டாக கீழே இருக்குங்க.
கீழே கொஞ்சம் இங்கே போட்டிருக்கான் பாருங்க, தி ஒன் சூர்யா கண்ணை மட்டும் போட்டிருக்கான். அந்த மாதிரி பின்னாடி நிறைய இருக்கு, எல்லாம் இருக்கு. அது வந்து அந்த மாதிரி அதான் ஹெல்த் பார்த்துக்கணும். எப்படி சொல்றது, அவர் எப்பவுமே நல்லா இருக்கணும். எப்படின்னா ஒரு சூர்யா ஃபேனுன்றதை தாண்டியுமே ஒரு மனுஷர் ஒருத்தருக்கு இவ்வளோ நல்லது செய்கிறாருன்னா அவர் நல்லா இருக்கணும். அப்போ தான் இன்னும் நிறைய பேர் படிக்க முடியும். ஸோ அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி என்னன்னா, அதேமாதிரி ஏன் அவருக்கு லாயலாக இருக்கீங்களா, அவர் எப்படின்னு அந்த படத்தில் சொன்ன மாதிரி நேர்மை ஒரு அடிக்ஷன். ஸோ அவருக்கும் அது அடிக்ஷன், எங்களுக்கும் அது அடிக்ஷன். அவருக்கு ஃபேனாக இருந்து. வெல் அண்ட் குட். ஆக்சுவலி இந்த இன்டர்வியூவை ரொம்ப ஜாலியாக நான் கொண்டு போகணும்னு நினச்சேன். என்னால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் கருத்தாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப மெச்சூரிட்டியாக பேசுகிறீங்க 90s கிட்ஸில். அது ஒரு சூர்யா எப்படி பேசினா எப்படி இருக்குமோ 4 சூர்யா பேசின மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் 4 பேர் பேசினது நிஜமாலுமே என்னால் ஜாலியாக கொண்டுட்டு போக முடியல. சீரியஸாகவே ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. நீங்களும் கொஸ்டின்ஸ்லாம் விட பயங்கரமாக சூர்யாவே நேரில் வந்து பேசினா, அல்லது ஒரு சூர்யா ரசிகனா இப்படி தாண்டா இருப்பா அப்படிங்கிற மாதிரி தீயில் அடித்து சத்தியம் பண்ணுற மாதிரி கருப்பு சாமியே இறங்கி வந்து பேசுன மாதிரி பேசியிருக்கீங்க 4 பேரும். ரியலி குட். 4 பேருக்குமே சூப்பராக பேசுனீங்க. ரொம்ப ஆனஸ்டாக பயங்கரமாக இருக்கிறதுலே பயங்கர கருத்தியலாக ரியலாக பேசுனீங்க. உங்களுக்கும் விஷஸ் 4 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.